Praise the Lord. நான் பாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் படப்பை. ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ். நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்து நமது ஊழியத்தின் மூலயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாம் நமது ஊழியத்திற்கென்று வாங்க இருக்கிற அந்த புதிய நிலத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம். இந்த நிலத்தினுடைய மொத்த செலவு 3,30,00,000 ரூபாய். இது 2 கோடி ஏற்கனவே நம்ம செலுத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இந்த நிலத்தினுடைய மீதி தொகையாகிய 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு 2 மாதம் நேரம் இருக்கிறது. 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்தி ஆக வேண்டும். இதை பார்க்கிற நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் செலுத்தி உதவி செய்யலாம். 3,500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் காணிக்கையை நீங்கள் தாங்கி இந்த நிலம் வாங்க நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவுதலை கொடுத்தா நீங்கள் 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். ஒரு 150 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் இந்த நிலத்தை நம்ம சுலபமாக வாங்கி முடிக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்கிற 300 பேரை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. சுலபமாக இதை வாங்கி முடிக்கலாம். ஆயினும் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை அனுப்பி இந்த நிலத்தை நாம் வாங்கி தேவனுடைய ராஜ்யம் பலமாக இந்த இடத்துல கட்டப்பட உதவி செய்யுங்கள். பணம் செலுத்தக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் இந்த யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக செலுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய காணிக்கையை நமது சபையின் வங்கி கணக்கிலும் நீங்கள் செலுத்தலாம். வெளி தேசத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன், ரியா மணி டிரான்ஸ்ஃபர் போன்ற அநேக சர்வீஸ்கள் உண்டு. நீங்கள் அதன் மூலமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ்க்கான வங்கி எண்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். அதன் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமாக கொடுக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமையாய் வைக்க போவது கிடையாது. ஆண்டவர் அதை திரும்ப பணமாக தருவாரோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அதை சமாதானமாக தருவார். சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துக்கு அதை திருப்பி தருவார். ஆரோக்கியமாக தருவார். உயர்வாக தருவார். ரட்சிப்பாக தருவார். உங்கள் குடும்பத்தில் மகிமையும் மேன்மையுமாக அதை திரும்ப அவர் தருவார். இந்த இடம்தான் அநேகரை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக எழும்ப போகும். அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள், பயிற்சி முகாம்கள். ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you. God bless you. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு 15:21, லூக்கா 23:26. இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்க. மார்க்கு 15:21, லூக்கா 23:26. முதல்ல மார்க் வாசிப்போமா? சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். சரி, இப்போ அதே காரியத்தை லூக்கா 23:26 வாசிப்போம்.
அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிரேனே ஊரானாகிய சீமோன் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே போகும்படி அந்த சிலுவையை அவன் மேல் வைத்தார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய பெரும்பாலான செய்திகள் நீ கர்த்தரிடத்திலிருந்து இதை எதிர்ப்பார் அதை எதிர்ப்பார் என்பதை தாண்டி கர்த்தர் உன்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் அப்படி பிரசங்கிக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சிலுவை கற்றுத்தரக்கூடிய ஒரு 3 பாடங்களை நான் உங்களுக்கு உங்கள் மத்தியில் போதிக்க இருக்கிறேன். சிலுவை கற்றுத்தரக்கூடிய 3 சீஷத்துவ பாடங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவரை என்ன பண்றாங்க, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு முதல்ல கொண்டு போறாங்க. அந்த அரண்மனையில் அவர் அடிக்கப்படுறாரு, அவரை நிந்திக்கிறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில் அவரை திட்டுறாங்க, அவர் தலையில கொட்டுறாங்க, தாடி மயிரை பிடிச்சு பிடுங்குறாங்க. எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவரை கன்னத்தில் அறைந்து அவமானப்படுத்தி, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடித்து, அடுத்தது அவரை பிலாத்துவினிடத்துல, அந்த தேசத்தின் அதிபதியாகிய பிலாத்துவினிடத்துல கொண்டு போறார். பிலாத்துவும் அவரை பரியாசம் பண்ணி அவரை அடித்து, இப்ப பிலாத்து எங்க இயேசு அனுப்பி வைக்கிறார், ஏரோது என்கிற இன்னொருத்தங்கிட்ட அனுப்பி வைக்கிறார். அவனும் ஒரு ராஜா. ஏரோது இயேசுவை கண்ட உடனே சந்தோஷப்பட்டான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது அப்பா நீங்க தான் இயேசுவா, உங்களை பார்க்க தான் நான், அந்த சந்தோஷம் இல்லை, ஏய் மாட்டிக்கிட்டியாடா அப்படின்ற ஒரு சந்தோஷம். மாட்டிக்கிட்டியா, நான் கூப்பிட்டு வராத இருந்தல்ல நீ, இப்ப மாட்டிக்கிட்டியா அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஏரோது இயேசுவை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் அவமானப்படுத்தி அவருடைய வஸ்திரங்களை கழற்றி அவருக்கு ஒரு ராஜாவின் வஸ்திரத்தை உடுத்தி, இவர் தான்பா ராஜா, எல்லாரும் இவருக்கு முன்பதாக குனிந்து பணிங்க, அவரை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை நிந்தித்து எவ்வளவு வெட்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு வெட்கத்துக்கு அவரை உட்படுத்தி திரும்பவும் பிலாத்துவினிடத்தில் அனுப்பி வைக்க, பிலாத்து இயேசுவை வாரினால் அடிக்க உத்தரவு கொடுத்து இயேசுவை அடி 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 அடின்னு அடித்து எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி சிலுவையில அறைய, கடைசியா சிலுவையில அறைய இயேசுவை ஒப்பு கொடுத்து, அவர் மேல 135 கிலோ எடை உள்ள ஒரு மரத்தை அவர் மேல வைத்து இந்த கொல்கொதா மலைக்கு சுமந்து கொண்டு போகும்படியாக இப்ப இயேசுவை நடத்தி கொண்டு போறாங்க. இது சாதாரண பாடு கிடையாது பிரதர் சிஸ்டர், இது சாதாரண பாடு கிடையாது. அதை சுமக்கிறவர் சாதாரண மனிதனும் கிடையாது. வானத்தையும் பூமியையும் ஒரே வார்த்தையினால் படைத்த, அண்ட சராசத்தையும் தமது கரத்தினால் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற, வான மண்டலம் நட்சத்திர மண்டலங்களை தமது வார்த்தையினால் படைத்து தமது பிரகாசத்தினால் எல்லாவற்றுக்கும் ஒளியை கொடுத்து சகல விதமான மிருக ஜீவன்கள் உயிரினங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவை கொடுத்து பராமரித்து வருகிற உலகத்துக்கே அதிபதி, உலகத்துக்கே ராஜா, அவர் அவ்வளவு அடி அடித்து வேதனைப்படுத்தி 135 கிலோ மரத்தை எடுத்து அப்படியே முதுகின் மேல வைத்து அவரை கொல்கொதா மலைக்கு நேரா அடிச்சு துன்புறுத்தி அவரை வழி நடத்தி கொண்டு போறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் சிலுவையை சாதாரணமா சுமந்துட்டு போல, பயங்கர நிந்தைகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில், தாங்க முடியாத வேதனையின் மத்தியில, இது எல்லாத்தை விட ஆண்டவருக்கு இருந்த ஒரு பெரிய மனவேதனை என்னன்னா,
எங்க போனாங்க என் சீஷர்கள் எல்லாம்? 3 வருஷமா அவர்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, தங்க இடத்தை கொடுத்து, ஊழியம் செய்ய கற்றுக் கொடுத்து, எனக்கு தெரிந்த எல்லா ரகசியங்களையும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து, இவங்க என் கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க, கடைசி வரைக்கும் என் கூட இவங்க உறுதியா நிற்பாங்க, எனக்கு அடுத்தது இந்த ஊழியத்தை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் உருவாக்கின அந்த 12 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆண்டவருக்கு அதை நினைக்கும் போது பயங்கரம் பெரிய வேதனை. ஐயோ, இந்த 3 வருடங்கள் செலவழித்ததெல்லாம் வீணாய் போயிற்றோ. 3 வருடங்கள் இவர்களை தகப்பனை போல மார்பல அணைத்துக் கொண்டு வழி நடத்தினது, சொல்லி கொடுத்தது, இவர்களை ஆற்றினது, தேற்றினது, உருவாக்கினது எல்லாம் வீணாய் போயிற்றோ என்று ஆண்டவருடைய இருதயத்தில் பலவிதமான அலைகளை போல எண்ணங்கள் எழுந்து கொண்டிருந்திருக்கும். தாங்க முடியாத வேதனை. ஒரு பக்கம் சிலுவையின் பாரம், ஒரு பக்கம் அப்படியே சரீரத்திலிருந்து பீறி வெளிவருகிற ரத்தம், ஒரு பக்கம் அப்படியே மன ரீதியான வேதனை, மன ரீதியான கவலை. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. சிலுவை பாரமா இருக்குது, சிலுவையை சுமக்க முடியல. அப்படியே ரத்தத்தெல்லாம் அந்த தரையில சிந்தி கொண்டு நடக்கிறார். வேதனை தாங்க முடியல. அவருடைய சரீரத்தில் பலன் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சிலுவையை தூக்கி சுமக்கக்கூடிய பலன் ஆண்டவருக்கு இல்லை. அந்த நேரத்தில் அவர் யோசித்திருக்க கூடும், ஐயோ, என்னுடைய சீஷரில் யாராவது ஒருவர் என் சிலுவையை தூக்கி சுமந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். கூடவே 2 பேரும் வராங்க. யாருன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாளும் அன்பின் சீஷன் என்று சொல்லக்கூடிய யோவானும் பின்னாடி நடந்து வராங்க. ஆண்டவர் படுகிற பாடெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் வராங்க. ஆண்டவரால் சுமக்க முடியலன்னு யோவானுக்கு தெரியும். ஆனாலும் யோவான் முன் வரல. ஆண்டவருடைய இருதயம் துடித்தது, கலங்கியது. கைவிடப்பட்டவரை போல நின்றார். அது சாதாரணமான ஒரு வேதனை கிடையாது. அவர் அனுபவித்த துன்பம், பாடுகள் சாதாரணமானது கிடையாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ராமேஸ்வரத்தில் அந்த மீனவர் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் அழகா சாப்பிட்டு முடிச்சிட்டு கணவர் அவர் கட்டில்ல படுத்து கொண்டார். மனைவியும் 2 சின்ன சின்ன குழந்தைகளும் கீழே படுத்து கொண்டாங்க. பயங்கரமான புயல் காற்று, கடல் சீற்றம். திடீரென்று கடல் அலைகள் பயங்கரம் பெரிதா எழும்பி அப்படி அந்த மீனவர் கிராமத்துக்குள்ள வந்து விட்டது. கடல் அலை உள்ள வந்த உடனே கீழெல்லாம் தண்ணி, முழங்கால் அளவு தண்ணி. மனைவி 2 பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு கணவரை எழுப்புறா. ஏங்க ஏங்க சீக்கிரம் எழுந்துருங்க, கடல் அலை உள்ள வந்துடுச்சு, சீக்கிரம் வாங்க போலான்னு சொல்லி கதவை திறந்து அவர்கள் வீட்டை விட்டு ஓடுவதுக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு பனைமர அளவுக்கு இன்னொரு பெரிய அலை எழும்பி அப்படியே அந்த அந்த மீனவர் கிராமத்துக்குள்ள பாய. அவ்வளவுதான். 2 பிள்ளைகளையும் அந்த தண்ணியில விட்டுட்டா. பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு தெரியல. அந்த தண்ணியில 2 பேரும் அந்த அப்படியே முழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படியோ அந்த தண்ணீருக்குள்ள நீந்தி தன் கணவருடைய கையை அவள் உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். கணவர் ஒரு பக்கம் அவரு மூச்சு திணறி நீந்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் மனைவி எப்படியோ அந்த அலைகளின் மத்தியில தன் கணவருடைய கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். கணவரால நீந்த முடியல. என்ன பண்ணார்? மனைவியினுடைய கையை ஓங்கி உதறி கரையை நோக்கி நீந்த ஆரம்பித்தார். மனைவி அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டா. திரும்ப தண்ணிக்குள்ள போனவ மேல வந்து கஷ்டப்பட்டு தன் கணவருடைய கரத்தை பிடித்தா. கணவர் அதை உதறி 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 பார்க்கிறாரு, விட முடியல. கடைசியா என்ன பண்ணார்? அந்த கணவர் அப்படியே காலை எடுத்து மனைவியினுடைய முகத்துல ஒரே எத்து விட்டார். அவ்வளவுதான். அந்த எத்து விட்ட உடனே மனைவி கையை விட்டா. ஒரே பார்வை, அந்த தண்ணீருக்குள் முழுகுவதற்கு முன்பதாக ஒரு பார்வை. இவ்வளவுதானா உன்னுடைய அன்பு? இவ்வளவுதானா உன்னுடைய அன்பு? வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் உயர்விலும் தாழ்விலும் கைவிட மாட்ட மரணமே அல்லாமல் நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது என்று உறுதிமொழி எடுத்து என்னை கைப்பிடித்தாயே. இவ்வளவுதானா உன்னுடைய அன்பு? இவ்வளவுதானா உன்னுடைய அன்புன்னு சொல்லி
அவள் பேச முடிய விட்டால் அவளுடைய கண்கள் அந்த வேதனையை காண்பித்தது. முகத்துல எத்து விட்டு கைய அவ விட்டுட்டா, தண்ணீருக்குள்ள அப்படியே முழுகி போனா. கணவன் நீந்தி கரை சேர்ந்தார். மறுநாள் காலையில ஒரே கொந்தளித்து தன்னுடைய வீட்டாரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க போனாங்க. இந்த கணவர் ஓடி 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 தேடுறாரு. எங்க என் பிள்ளைங்க, எங்க என் மனைவி? கடைசியில் பார்த்தா 2 பிள்ளைகளும் ஒரு இடத்துல செத்த பிணங்களா மெதுங்கி கொண்டிருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல மனைவி செத்த பிணமா மெதுங்கி கொண்டிருந்தா. இந்த 3 பிணங்களையும் கொண்டு வந்து போட்டு விட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அழுதா, ஐயோ என் மனைவியினுடைய பார்வை என்னை கொல்லுகிறதே, என் மனைவியினுடைய பார்வை என்னை கொல்லுகிறதே என்று சொல்லி கண்ணீர் சிந்தி அழுது 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 அன்றே அவனுக்கு பைத்தியம் பிடித்தது. சொல்லுகிறார்கள், இன்று வரைக்கும் அந்த மனுஷன் ஒரு பைத்தியக்காரனை போல வயதானவனா அந்த இடத்துல சுற்றி கொண்டிருக்கிறார். தாங்க முடியல வேதனை. கைப்பிடித்த மனைவியை கை உதறி அவளை செத்துட்டாள. ஐயோ, ஏதாவது செய்து அவளை காப்பாற்றி இருந்திருக்கலாம். நான் கையை உதறி அவள் முகத்தை எத்தி, அவள் பார்த்த பார்வை என்னை கொல்லுகிறதே 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 என்று சொல்லியே பைத்தியக்காரனாய் மாறிவிட்டான். தாங்க முடியாத வேதனை, மன வியாகுலம். சிஸ்டர், பிரதர், ஆண்டவருக்கு இந்த வியாகுலம் தான் இருந்தது. 3.5 வருடம் உருவாக்கி பிள்ளைகளை போல வளர்த்து உணவு கொடுத்து உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உனக்கு உயர்வுக்குள்ள கொண்டு வந்து நீ என்னை விட்டு தூர போனாயே. ஆண்டவருடைய இருதயம் தன் சீஷர்களுக்காக துடித்தது. ஆண்டவருடைய இருதயம் தன் பிள்ளைகளுக்காக கலங்கியது. ஐயோ, இந்த சிலுவை பாரத்தை என்னால சுமக்க முடியாது, நீங்க கூட சேர்ந்து சுமப்பீங்கன்னு சொல்லிதானே உங்களுக்காக நான் உங்களை தேடி வந்து உங்களை ரட்சித்து உங்களை உருவாக்கி உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னோடு கூட வைத்திருந்தேன். என் பாடுகள் மத்தியில சிலுவையை சுமக்க நீ இல்லையே, என் பாடுகள் மத்தியில சிலுவை சுமக்க நீ இல்லையே. ஆண்டவருடைய இருதயம் வியாகுலப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவரால் அதுக்கு மேல சிலுவையை சுமக்க முடியல. இன்றைக்கு கூட ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜனங்க இன்னும் ரட்சிக்கப்படல, இந்திய தேசம் இன்னும் ரட்சிக்கப்படல. அவருடைய சிலுவையின் பாரத்தை சுமக்க முடியாதவர் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சபையிலிருந்து யாராவது என் சிலுவையின் சுமையை சுமக்க முன் வருவார்களா? ஐயோ, இவ்வளவு ஆண்டு காலங்கள் ரட்சித்து உன்னை 20 வருடங்கள் போஷித்து உன் குடும்பத்தை கட்டி உனக்கு ஒரு வீட்டை கட்டி உன்னை ஆசீர்வதித்து எவ்வளவாய் உன்னை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்தி இருக்கிறேன். நீ அறிந்திராத, நீ யோசிக்காத இடத்தில் உனக்கு வேலை கொடுத்து உன்னை பல லட்சங்கள் கோடிகளை பார்க்க வைத்தேனே. இப்பொழுது இந்த சிலுவையை சுமக்க என்னால முடியல, இந்த சிலுவையை தோள் கொடுக்க நீ வருவியான்னு சொல்லி கர்த்தர் உனக்காகவும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவரால் சிலுவையை சுமக்க முடியல. பிசிக்கலி மென்டலி he was tired. அவரால் இன்னொரு அடி எடுத்து வைக்க முடியாது. சேவகர்கள் வந்து இயேசுவை அடிக்கிறாங்க, அவரை ஃபோர்ஸ் பண்றாங்க, தூக்க சிலுவையை எடு. முடியல. சிலுவையின் பாரம் அவ்வளவா இருந்தது. சரீரத்தின் பாடுகள் வேதனைகள் அவ்வளவா இருந்தது. அதை சுமக்க ஒரு மனுஷன் இல்லையா? என் பாடுகளை அனுபவிக்க என்னோடு கூட சேர்ந்து இந்த சிலுவையின் பாடுகள் அனுபவிக்க ஒரு மனுஷன் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் இந்த சீமோன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அந்த வழியா வருகிறத பைபிள் காட்டுது. ஹல்லேலூயா. இவன் ஒரு ஆப்பிரிக்கா தேசத்து யூதன். இவன் எங்க இருந்து வரான்? ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வரான். யூதர்களுக்கு எந்த உலகத்தின் மூலையில இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க எங்க வருவாங்கன்னா எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை பார்ப்பாங்க. ஆலயத்தில் பலி செலுத்தி ஆலயத்தில் ஆராதனை செய்து விட்டு செல்வார்கள். அது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கும்.
வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யூதர்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது மரிப்பதற்கு முன்பதாக எருசலேம் தேவ ஆலயத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. அவங்க அந்த ஒரு நாள் வந்து எருசலேம் ஆலயத்தை பார்த்து தன் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு அந்த ஆலயத்தில் சில நாட்கள் தங்கி அந்த ஆராதனைகளில் பங்கு பெற்று போவது என்பது அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய லட்சியம். அது வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசை. ஒரு முறை உலகத்தில் இருந்து எங்கேயாவது ஒரு உலகத்தின் மூலையில் இருந்து ஒரு தேவனுடைய ஆலயத்தை எருசலேமுக்கு போய் பார்த்துட்டாங்கன்னா அவங்க பெரிய காரியத்தை வாழ்க்கையில சாதித்தது போல அவர்கள் எண்ணுவார்கள். அந்த ஒரு ட்ரிப்புக்காக பல ஆண்டுகள் அவங்க காசு சேர்த்து வைக்கணும், சும்மா கிடையாது. அந்த பிரயாண செலவுக்கு ஒரு மாதம் பிரயாணம் பண்ணணும், வர ஒரு மாதம், திரும்ப போக ஒரு மாதம், ஆக 2 மாதங்கள் பிரயாணத்துக்கு, தங்க, சாப்பாட்டுக்கு, உடைக்கு, எல்லாத்துக்கும் அந்த 2 மாசங்களுக்காக அவங்க சில ஆண்டுகள் பைசா சேர்த்து வைக்க வேண்டியதா இருக்கும். இப்ப இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் தன் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கையில பிடிச்சுக்கிட்டு மூட்டை பையெல்லாம் சுமந்துக்கிட்டு, அவன் மனைவியை குறிச்சு அங்க எழுதல, நான் விசுவாசிக்கிற மனைவி அங்க இருந்திருக்கணும். தன் குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமான ஒரு ஜாலி ட்ரிப், அது ஒரு ஹோலி ட்ரிப். அது எருசலேம் தேவாலயத்தை பார்க்க போறேன், அங்க எப்படி ஆராதனை இருக்க போதுன்னு என் பிள்ளைகளுக்கு நான் காட்ட போறேன், எப்படி பலியிடுவாங்க என்பதை என் பிள்ளைகள் பார்க்கணும், என் பிள்ளைகளுக்கு எருசலேம் ஆலயத்தை குறித்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் பல கனவுகளோடு பல எண்ணங்களோடு அந்த சீமோன் தன் குடும்பத்தோடு கூட எருசலேமுக்குள்ள அவன் காலடி எடுத்து வரும்போது அப்பதான் ஒரு காட்சியை பார்க்கிறாரு. 3 பேர் சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்க. 3 பேர், அதுல 2 பேர் கல்வர்கர்கள். அவர்களை சுற்றி எந்த ஜனங்களும் அழல, அவர்களை சுற்றி அந்த 2 பேரை சுற்றிலும் எந்த கூட்டமும் இல்ல. ஆனா அவர்கள் மத்தியில ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். இவரை சுற்றிலும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த சீரேனே சீமோன் பார்த்து இருந்திருக்கணும், என்னடா இது, இந்த 3 பேருமே சிலுவையை தூக்கிட்டு போறாங்க. சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனுஷன் தேச துரோகியா இருந்தா தான் சிலுவையில் அறைவாங்க. அவன் ஒரு தேசத்துக்கு ஒரு முள்ளாறு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துரோகி, அப்படிப்பட்ட ஒரு அக்விஸ்ட தான் என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அறிவாங்க. ஆனா இவரை சுற்றி ஏன் ஜனங்க அழுது, ஏன் இந்த நடுவுல போற இவரை சுற்றி ஜனங்கள் அழுது கொண்டு இருக்குது? அப்படி என்ன இவர் ரொம்ப ஸ்பெஷல்? ஏன் இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது? ஏன் இவரை மட்டும் நிந்திக்கிறாங்க? ஏன் இவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க? சீரேனே ஊரானாகிய சீமோன் இந்த 2 பேரை, மற்ற இந்த கள்ளர்கள் 2 பேரை பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த ஈர்ப்பும் வரல. ஆனா இந்த நடுவுல சிலுவையை சுமந்து கொண்டு போகிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இந்த சீமோனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆகவே அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அதை வேடிக்கை பார்க்கும்படியாக சென்ற சீமோன், அவருக்கு சிலுவையை சுமக்கிற மனுஷன் யாருன்னு தெரியாது பாருங்க. வேடிக்கை பார்க்கும்படியாக அந்த கூட்டத்துக்குள்ள பூந்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்பதான் விஷயம் நடக்குது. பார்த்துக்கிட்டு இருந்த சீமோனை சிலுவையை சுமக்கும்படி முன்னாடி இழுக்கிறாங்க சேவகர்கள். ஏய் வா, இந்த சிலுவையை எடு. அவரால் முடியல, இந்த சிலுவையை நீ தூக்கிக்கிட்டு அவர் பின்னாடி போ. சீமோன் அதை நிராகரிக்கிறார். நான் ஏன்பா சிலுவையை சுமக்கணும்? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லப்பா. என்னையா சிலுவையை சுமக்க சொல்றீங்க? இது சுமக்க வேண்டிய ஆளு நான் இல்லப்பா, என்ன விட்டுருங்க. ஆனாலும் அந்த சீமோனை பலவந்தப்படுத்தி சிலுவையை சுமக்க செய்கிறார்கள். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் நம்மளை சபைக்குள்ள எப்படி அழைத்து வந்தார் தெரியுங்களா? எதுக்கு அழைத்து வந்தார் தெரியுமா? உன்னை சீஷனாய் மாத்த தான் சபைக்குள்ள கர்த்தர் அழைத்து வந்தார். ஆண்டவர் தன் சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தது என்ன? உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள்.
நீங்க சும்மா இந்த சபையில சீட்டு தேய்ச்சிட்டு போகிற ஆட்களாக அல்ல. ஆண்டவர் உங்களை ஒரு தரிசனத்தோடு சபைக்குள்ள கொண்டு வந்தார், ஒரு திட்டத்தோடு இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தார். உன்னை ஒரு சீஷனாக கர்த்தர் பார்த்து இந்த சபைக்குள்ள கொண்டு வந்தார். நீ சாதாரண ஒரு விசுவாசியா வந்து விசுவாசியா சபையை விட்டு வெளியேறுகிற நபராக அல்ல. நீ கர்த்தருடைய ஒரு சீஷியாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அந்த தரிசனத்தோடு தான் உன்னை ரட்சித்தார். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்க, ஏன் ஆண்டவர் உங்களை தேடி வரணும் சிஸ்டர்? ஏன் உங்களை தேடி வரணும்? கும்பகோணத்தில் உங்களை விட நல்லவங்க இல்லையா? ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? எவ்வளோ பேர் இந்த கும்பகோணத்தில் இருக்க, ஆண்டவர் ஏன் உன் குடும்பத்தை தொட்டாரு? ஆண்டவருக்கு உன் குடும்பத்தின் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது. உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் உண்டு. உன்னை சீஷராக்கி அவருடைய சிலுவையை நீ சுமப்பாய், அவருடைய பாரத்தை நீ பகிர்ந்து கொள்ளுவாய், சுவிசேஷ பாரத்தை நீ பகிர்ந்து கொள்ளுவாய். ஆத்துமா அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல நீ கரிசனையோடு இருந்து ஆண்டவரோடு சேர்ந்து நீ செயல்படுவாய் என்கிற ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்தார். சும்மா உங்களுக்கு பணம் பொருள் வீடு கட்டி கொடுக்க ஏசப்பா உங்களை ரட்சிக்கல, உங்களுக்கு வேலை கொடுக்க ஏசப்பா உங்களை ரட்சிக்கல. உங்க தலையை உயர்த்தி எல்லா சொந்தக்கார மத்தியில பத்தியா நான் எப்படி இருக்கிறேன் பத்தியா இதெல்லாம் கொடுக்க ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல. சிஸ்டர் பிரதர், சிலுவை அவரோடு சேர்ந்து சுமக்க தான் உங்களை ரட்சித்தார். அவர் உங்க மேல வைத்திருக்கிற தரிசனத்துல நீங்க ஆண்டவரோடு சேர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தார். அல்லேலூயா. வெறும் உனக்கு பொண்ணை கொடுத்து உன் கழுத்துல செயினை மாட்டி உனக்கு ஒரு காரை கொடுத்து எல்லாரும் எதற்கு அப்படி டிப் டாப்பா போகிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் உன்னை சபைக்குள்ள கொண்டு வரல. நீ ஆண்டவருடைய சிலுவையை சுமக்கும்படியாய் அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? விளங்குறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சிலுவையை சுமக்கக்கூடிய ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு நெருங்கி நிற்கிற அடையாளம் வேண்டும். Having a close walk with Jesus, having a close stand with Jesus. இயேசுவோடு நெருங்கி நிற்கிற அடையாளம், ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம், அதுதான் ஒரு சீஷனுக்கு காணப்பட வேண்டிய முதல் அடையாளம். சீரனே ஊரானாகிய சீமோன் மேல சிலுவை வர காரணம் என்ன? அந்த கூட்டத்தில் எவ்வளவோ பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைய கொண்டு போக போது எருசலேம்ல 5 லட்சம் ஜனங்க இருந்தாங்களாம். எத்தனை பேரு சிஸ்டர்? 5 லட்சம் ஜனங்க மத்தியில தான் இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறார். அந்த 5 லட்சம் ஜனங்கள் அதை சுற்றி வேடிக்கை பார்க்க நிற்கும் போது சீரேனே ஊராகிய சீமோன் மேல எப்படி சிலுவை வந்தது? அந்த 5 லட்சத்துல யாராவது வேறு ஒருவரை கூப்பிட்டு சிலுவையை சுமக்க வைத்திருந்திருக்கலாம். ஆனா இவன் மேல் சிலுவை வர காரணம் என்ன? நல்லா கேளுங்க. நான் இப்ப என்னுடைய போனை இங்கிருந்து கீழே போட்டுட்டேன் அப்படின்னா பின்பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இங்க வாங்க வாங்க இந்த போனை எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த பக்கத்துல இருக்கிற உங்களை கொஞ்சம் அதை எடுத்து கொடு. யாரு பக்கத்துல இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் அழைப்பேன். தூரத்திலிருந்து வந்து எனக்கு உதவி செய்ய முடியாது, பக்கத்துல இருக்கிற நீங்க தான் உதவி செய்ய முடியும். 5 லட்சம் பேர் அங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவரை நெருங்கி நின்ற ஒரு மனிதன் சீமோன் நெருங்கி நிற்கிறான் கர்த்தரை. அதனால பார்த்தா, ஏய் சிலுவையை சுமந்துட்டு வாடா. ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய முதல் அடையாளம் நீ ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம். Having a close relationship with Jesus, that should be your first sign as a disciple. ஆண்டவரோடு தினமும் நடக்கிற அடையாளம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களுடைய முதல் அனுபவம். சிலுவை சுமக்கிற சீஷனுடைய முதல் அடையாளமே நீ இயேசுவோடு கொண்டு நெருங்கி நிற்கணும். உன் வீட்டில் அநேகர் இருந்தாலும் நீ ஆண்டவரோடு கொண்டு நெருங்கி நடக்கிற அடையாளத்துக்குள்ள வரணும். சபையில் அநேகர் இருந்தாலும் நீ ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம் வரணும். அதுதான் ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய முதல் அடையாளம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மோடு நெருங்கி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. கைகளை உயர்த்தி, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. ஹல்லேலூயா. தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உம்மோடு நெருங்கி நிற்கிற அடையாளம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி நடக்கிற அடையாளம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சில நாட்களா நான் உம்மை விட்டு தூர போனது போல எனக்கு தெரியுது, சில நாட்களா உம்மை விட்டு தூர விலகி நிற்கிறது போல தெரிகிறது. இயேசு சுவாமி, உம்மோடு நெருங்கி நடக்கிற அந்த அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா, நெருங்கி நிற்கிற அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா. சென்னையில் ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குட்டி திருச்சபை, ஒரு கூரை திருச்சபை. அந்த திருச்சபையில் ஒரு வாலிபன் வேலை தேடும்படியா ஸ்ரீலங்காவில் இருந்து வேலை தேடி அந்த குட்டி திருச்சபையில் அங்க தங்கி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி அப்படி வேலை தேடி விட்டு வந்து அந்த சபையில படுத்து கொண்டான். அப்போ அந்த முதல் நாள் இரவு அது ஒரு கூரை சபையா இருந்தாலும் அந்த சபையில செய்யப்படுகிற ஆராதனை ஒரு எழுப்புதல், ஒரு சின்ன சபையா இருந்தாலும் ஜனங்கள் ஆராதிக்கும் போது ஒரு அபிஷேகம், ஒரு எழுப்புதல் அந்த சபைக்குள்ள காணப்பட்டது. அப்ப அவன் 10 மணிக்கு படுத்து தூங்கிட்டான். சரியா 10 மணிக்கு ஒரு அம்மா உள்ள வராங்க, ஒரு வயதான ஒரு அம்மா வந்து கரெக்டா அந்த போடியத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு கையை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஆராதித்து 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 ஜெபிக்க ஆரம்பித்து அந்நிய பாஷைகளில் பேசி அநேகருடைய பெயர்களை சொல்லி 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 சொல்லி, ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை நீர் பார்த்து கொள்ளும், என்னோடு கூட பேசும் என்று சொல்லி அந்த வாலிபன் எழுந்து பார்த்துட்டு சரி ஏதோ ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் திரும்பி படுத்துக்கிட்டான் சிவருபுரமா. ஒரு 12 மணிக்கு எழுந்து பார்த்தா முழங்கால நின்று அந்த அம்மா அப்படியே நேரா முழங்கால நின்று கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த அம்மாவுக்கு ஒரு 60-65 வயசு இருக்கும், ஆனா இவ்வளவு நேரம் முட்டிக்கால நிக்கிறாங்களே, எப்படி இவங்களால இது முடியுது? படுத்துக்கொண்டான். திரும்ப 3:30 மணிக்கு எழுந்து பார்த்தா அந்த அம்மா அதே மாதிரி நின்று கண்கள் நீரூற்றாய் அவங்க நெஞ்சில அடித்து கொண்டு அழுறாங்க ஆத்ம பாரத்தால. ஆண்டவரை நேசித்து நேசித்து என் ராஜாவே, என் ரட்சகரே, என் நாயகரே, என் தேவனே, என் ஆத்ம நேசரேன்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை
கண்ணீர் மழுக இரவெல்லாம் ஜெபித்து விட்டு சரியா 4 மணிக்கு அந்த அம்மா ஜெபத்தை முடிச்சுட்டு எழுந்து வெளியே போயிட்டாங்க. இந்த வாலிபனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது? அந்த அம்மா வந்தாங்க, ஒரு சர வெடிய போல மட 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 மடன்னு 10 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் எவ்வளவு ஜெபம், எவ்வளவு, என்ன ஒரு மன்றாட்டின் ஆவி, என்ன ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அந்த அம்மா மேல. அவனுக்கு ஒரே பிரமிப்பு. மறுநாள் வேலை தேடி சென்றான், வேலை கிடைக்கல, திரும்பி வந்து ஆலயத்துல படுத்து கொண்டான். மறுநாள் இரவு அந்த அம்மா ஆலயத்துக்குள்ள கடந்து வராங்க. அதே மாதிரி முட்டி போட்டாங்க. 10 மணிக்கு போட்ட முழங்கால் 4 மணி வரைக்கும் முடக்கல. இந்த முழங்காலிலே நின்று முன்பதாக பின்பதாக அசைந்து 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 ஒரு ஜெப ஆவியில நிறைந்து மன்றாடி கண்ணீர் சிந்தி விண்ணப்பித்து அநேக ஜனங்களுக்காக மனதை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு ஜெபமா இருந்தது. இந்த வாலிபனால தாங்க முடியல. நான் ஒரு வாலிப பிள்ளை, என்னால கொஞ்ச நேரம் முட்டில நிக்க முடியல. இந்த அம்மா எவ்வளவு ஜெபிக்கிறாங்களே, இவங்க மேல இருக்கிற ஜெபத்தின் அபிஷேகம் எவ்வளவு அதிகமா இருக்கும். 3வது நாள் அதே போல அந்த அம்மா வந்தாங்க. இந்த வாலிபனால தாங்க முடியல. பக்கத்துல போய் உட்கார்ந்து அந்த அம்மாவை தட்டி, அம்மா யாரம்மா நீங்க, எங்க இருந்து வரீங்க, தினந்தோறும் சபைக்கு வந்து ஜெபிக்கிறீங்களே, உங்க வீடு எங்க, எப்படி உங்களால எவ்வளவு மணி நேரங்கள் முழங்கால்களில் நிற்க முடியுதுன்னு கேட்க அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி எனக்கு படிப்பறிவு இல்லை ராஜா, எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, ஆனா பைபிள் வாசிக்க தெரியாது கண்ணு, நானு எனக்கு கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, நான் ஒரு அனாதை, இங்க இருக்கிற நிறைய வீடுகள்ல போய் வீட்டு வேலை செய்து அந்த வீட்டுல கிடைக்கிற பணத்தெல்லாம் வைத்துதான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற பணத்துல பெரும்பாலான பணத்தை ஊழியத்துக்குன்னே நான் கொடுத்துருவேன். எனக்கு ஜெபம்னா ரொம்ப பிடிக்கும் தம்பி. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து ஆராதிச்சுட்டு போறது எனக்கு ஒரு இன்பத்தை, எனக்கு ஒரு நிறைவை தரல. அதனால நான் தினந்தோறும் வந்து என் அப்பாவை நான் பார்த்து, என் அப்பாவுடைய முகத்தை பார்த்து ரசித்து பல மணி நேரங்கள் அப்படியே சமூகத்துல காத்திருந்து ஜெபிச்சாதான் எனக்கு ஒரு மன திருப்தி. தம்பி நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு 24 மணி நேரம் கூட போதாது ஜெபிக்க எனக்கு கொடுத்தா. அது அந்த வாலிபனை பயங்கரமா அசைத்தது. அந்த வாலிபனுடைய இருதயத்தை தூக்கி கவிழ்த்து போட்டது. அந்த அம்மா சொன்னாங்க, சில வீடுகளில் போய் நான் பாத்திரத்தை எடுத்து கழுவும் போது நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே கழுவேன், ஏசப்பா என்னுடைய இருதயத்தை இப்படி உள்ளும் புறமும் உமது ரத்தத்தால் கழுவி என் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுவேன். சில வீடுகளில் துணியை எடுத்து ஊற வைக்கும் போது நான் சொல்லுவேன், இப்படி உம்முடைய பிரசன்னத்துல ஒவ்வொரு நாளும் நான் முழுகி கிடக்கணும் ஆண்டவரே, உமது பிரசன்னமே என் வாழ்க்கையா இருக்கணும், உமது பிரசன்னமே என்னுடைய ஜீவனா இருக்கணும், என்னுடைய சுவாசமா இருக்கணும், உமது பிரசன்னத்தில் அப்படி நான் முழுகி கிடக்க எனக்கு கிருபையை தாங்க என்று ஜெபம் பண்ணுவேன். சில வீடுகளில் நான் சமைக்கும் போது அந்த அரிசியை உல வைத்து அதை கொதிக்கும் போது நான் சொல்லுவேன், என்னுடைய ஆவியில இப்படி ஒரு அபிஷேகம், என் ஆவியில இப்படி ஒரு அனல், என் ஆவியில இப்படி ஒரு அக்கினி கர்த்தருக்காக பற்றி எரிய, கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையாய் மாற, அந்த அரிசி உல வைக்கும் போது அதன் மேல கைகளை நீட்டி நான் ஜெபிப்பேன், என்னுடைய ஆவியில ஒரு அனல் பற்றி எரியும்படியாய் ஆண்டவரே என் மேல அந்த அக்கினி அபிஷேகம் என்னாலும் எரிந்து கொண்டிருக்கட்டும். இப்படி அந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு என்னால ஜெபம் இன்னும் நான் ஜெபிக்கணும்ன்ற வாஞ்ச, அதனாலதான் ஆலயத்துக்கு வருவேன் தம்பி. முழங்கால் படியிடுவேன். நான் கண்ணை மூடனா ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருடைய அழகிய முகத்தை நான் பார்ப்பேன். தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ எவ்வளவு துன்பத்துல துக்கத்துல வறுமையில வேதனையில இருந்தாலும் நீ ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பாயானால் அந்த ஒரு நிமிடம் ஒரு இமை பொழுதுல உன்னுடைய அவ்வளவு வேதனைகளை மறைந்து விடும் தம்பி. அந்த அழகுக்கு மயங்காத எந்த நபர் இந்த பூமியில இருக்க முடியாது. அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவருடைய அழகுக்கு அளவே இல்லை. 1000-10,000 சிறந்தவர். துன்பத்தின் மத்தியில வேதனையின் மத்தியில நீ கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிற ஸ்லாக்கியத்தை நீ பெறுவாயானால் அதை விட உனக்கு பெரிய ஸ்லாக்கியம் இந்த பூமியில வேற என்ன தம்பி? கண்ணீரோடு சொன்னார்கள். அம்மா பேசின ஒவ்வொரு வார்த்தை அந்த வாலிபனுடைய இருதயத்துல நெருப்பை கொட்டி எடுத்து கொட்டியது போல இருந்தது.
அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் தீயை பற்ற வைத்தது போல இருந்தது. ஒரு நாள் அந்த அம்மா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு இரவு முட்டி போட்டு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த அம்மாவுடைய ஜீவனை எடுத்துக்கொண்டார். எப்படி இறந்தாங்க தெரியுங்களா? அப்படியே முட்டி போட்டு கையை உயர்த்தின வண்ணம் பாடி அப்படி நிக்குது, ஆனா உயிர் போயிடுச்சு. ஆண்டவர் அப்படியே அவங்களை எடுத்துக்கொண்டார். முழங்கால் படியிட்ட அந்த போஸ்டர்லயே அந்த அம்மா அப்படி இறந்துட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த சபையில அடக்க ஆராதனை நடத்தப்பட்டது. அப்பதான் தெரியுது அந்த அம்மா யாருன்னு. அந்த அடக்க ஆராதனைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள் மாலையை தூக்கிட்டு வராங்க, அட்வொகேட்ஸ் மாலையை தூக்கிட்டு வராங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் மாலை எடுத்துட்டு வராரு. அவங்க எல்லாம் வந்து அந்த மாலையை போட்டுட்டு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு சொல்றாங்களா, இந்த அம்மாவால தான் நாங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இந்த அம்மாவால தான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம், இந்த அம்மா தான் எங்க வீட்டுல வந்து வேலை செய்யற அம்மா, எங்களுடைய பிரச்சனை வேதனை எல்லாம் இந்த அம்மா கிட்ட நாங்க சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கவலைப்படாதீங்க சார், நான் ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்றேன், ஏசப்பா உங்க இத குறிச்சு என்ன சொல்வாரோ அதை அப்படியே கொண்டு வந்து காலையில நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி இரவெல்லாம் எங்களுக்காக அழுது புலம்பி மன்றாடி அதிகாலை நேரத்தில் எங்க வீட்டை தட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் ஏசப்பா சொன்னாரு, இதெல்லாம் செய்வன்னு சொன்னாரு, இந்த காரியம் நடக்காதுன்னு சொன்னாரு, கர்த்தர் இந்த காரியத்தை திருப்பி போடுவன்னு சொன்னாரு. அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு என் குடும்பத்தில் நிறைவேறி இயேசுவை சொந்த ரட்சகராய் இந்த அம்மா மூலமாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். படிப்பறிவில்ல, அழகில்ல, குடும்பம் இல்ல, வீடு இல்ல, பிள்ளைகள் இல்ல, ஆற்றி தேற்ற மனிதர்கள் இல்ல, ஆனா ஒண்ணு இருந்தது, தெய்வத்தின் பிரசன்னம் அளவில்லாமல் இருந்தது, தெய்வத்தின் மகிமை அளவில்லாமல் இருந்தது. சிஸ்டர், பிரதர், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சொந்த பந்த வீடு எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தரோடு நெருங்கி நடக்கிற அந்த உறவு உனக்கு இருக்குமானால் நான் சொல்றேன், நீதான் மேன்மையான ஒரு ஊழியர், நீதான் மேன்மையான ஒரு தேவ பிள்ளை. அந்த பிரசன்னம் உனக்கு இருக்குதா? உனக்கு நகை, வேலை, உயர்வு, அந்தஸ்து, வீடு, காரு, பைக் எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா பிரதர், நீ கர்த்தரோடு நெருங்கி நடக்கிற ஒரு அடையாளம், ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்குமானால் நான் சொல்றேன், நீ பரலோகத்துக்கு போகும்போது முழு பரலோகமே எழுந்திருந்து கைகளை தட்டி உன பரலோகத்துக்குள்ள வரவேற்கும். ஆண்டவர் எழும்பி நின்று கைகளை தட்டி உன்னை பரலோகத்துக்குள்ள வரவேற்பார். இந்த பூமியில உனக்கு மகிமை மேன்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ மறித்து பரலோகம் செல்லும் போது முழு பரலோகமே உனக்கு ஒரு சல்யூட் அடிச்சு உள்ள கூப்பிடும். சிலுவையை சுமக்கிற ஒரு விசுவாசியினுடைய சீசனுடைய முதல் அடையாளம் ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம். எத்தனை பேரு கூட கர்த்தர் பேசுறாரு? எத்தனை பேருடைய இருதயத்தை கர்த்தர் தொடுறாரு? உன்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருப்பதனால் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சிலுவையை சுமக்கும்படியாய் அது அவன் மேல வைத்தார்கள். ஏன்? அவன் நெருங்கி நின்ற ஒரு அனுபவத்தை இருந்தபடியா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு முறை நீங்க இயேசுவை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையின் மத்தியிலும் பின்வாங்கவே மாட்டீங்க. ஒரு முறை கர்த்தரை நீங்க ருசிச்சிட்டீங்க, இவர்தான் ஆண்டவர் நீங்க ருசிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களை ஆண்டவரை விட்டு தூக்காது. அதனால்தான் பவுல் சொல்றார், உபத்திரவமோ வேதனையோ, உபத்திரமோ வியாகுலமோ, துன்பமோ துயரமோ, நிர்வாணமோ மரணமோ, பசியோ பட்டயமோ, உயர்வோ தாழ்வோ, தேவ தூதர்களோ, எந்த வல்லமைகளானாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இயேசுவை ஒரு முறை நீங்க சுவைத்தது உண்மையானால் இந்த உலகத்தின் பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்றும் உன்னை கர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை இயேசுவை டேஸ்ட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் மத்தியில உன் ஆண்டவரை விட்டு நீ பிரிய முடியாது. அதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய முதல் அடையாளம். உங்களுக்கு இருக்கிற முதல் அடையாளமே தெய்வத்தின் பிரசன்னத்தை நீங்க சுமக்கிறது தான். உங்க
பிள்ளைங்க சொல்லணும் உங்களை குறித்த சாட்சி. அம்மா எங்கன்னு பக்கத்து வீட்டில் கேட்டா உங்க பிள்ளைங்க சொல்லணும், அம்மா கதவை பூட்டிக்கிட்டு கத்தரோடு இருக்கிறாங்க. அப்பா எங்க மம்மி அப்படின்னு கேட்டா அம்மா பிள்ளைங்களுக்கு அப்பா சாட்சியா அடையாளமா இருக்கணும். டாடி உள்ள கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த அடையாளம் இருக்குதா? உங்க பிள்ளைகள் நீங்க ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளத்தை பார்க்கறாங்களா? உன் சபை மக்கள் நீ கர்த்தரோடு நெருங்கி நடக்கிற அடையாளத்தை உன் மேல பார்க்கறாங்களா? ஹல்லேலூயா. நெருங்கி நடக்கிற அடையாளம், நெருங்கி நடக்கிற அடையாளம். ஒரே நிமிஷம் கையை கூப்பி இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உங்களோடு நெருங்கி நடக்கிற அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா. நெருங்கி நடக்கிற அடையாளத்தை எனக்கு கொடுங்கப்பா. என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா இந்த பூமியை விட்டு நான் போகிற வரையிலும் உமோடு நெருங்கி நடக்கிற அடையாளம், கர்த்தர் கரத்தை பிடித்து அவரோடு கூட நெருங்கி நிற்கிற அடையாளம், அந்த ஒரு அடையாளமே எனக்கு பாக்கியமாய் ஆசீர்வாதமாய் மாறட்டும், மாறட்டும். சீரேனே ஊரானாகிய சீமோன், அவன் மேல சிலுவை வர காரணம் என்ன? கர்த்தரோடு நெருங்கி நடந்தான், நெருங்கி நடந்தான். நான் சொல்லட்டுமா, கர்த்தரோடு நெருங்கி நடக்கிற ஒருவர் கூட வெட்கத்தோடு இந்த பூமியை விட்டு நீங்க போக மாட்டீங்க, அவமானத்தோடு இந்த பூமியை விட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லலையா, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று நீ கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனாய் இருப்பாயானால் உன் நிமித்தம் உன் சந்ததிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நீ கர்த்தரோடு நெருங்கி நடக்கிற ஒரு மகனா இருந்தினா, மகளா இருந்தினா, உங்க நிமித்தம் உங்க சந்ததிய ஆசீர்வாதமா இருக்கும். சீமோன் ஆண்டவர்கிட்ட நெருங்கி நின்றான். ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பன்னு சொன்னவெல்லாம் டபார்னு எகிரிட்டான் பாருங்க. எவனுமே பக்கத்துல இல்லை. ஆண்டவரே, உங்களுக்காக நான் சாவேன் அப்படின்னு சொல்லி வாயில உதார விட்ட பேதுரு எல்லாம் எங்க போனார்னே தெரியல, எங்க போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாருன்னு தெரியல. எல்லாம் காலி. அல்லேலூயா. கடைசி வரையிலும் கர்த்தரோடு நெருங்கி நிற்கிற அடையாளம், நெருங்கி நிற்கிற அடையாளம். இந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுதான் சீஷனினுடைய முதல் அடையாளம். இந்த அடையாளம் இல்லாத சீஷனா நீ மாற முடியாது. இந்த அடையாளம் இல்லாத நீ ஏசப்பா பிள்ளையாவும் இருக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நெருங்கி நடக்கிற அடையாளம். இரண்டாவது, அவன் நெருங்கி நின்றதுனால சீமோனுக்கு என்ன வந்ததுன்னா, என்ன வந்தது? அவன் நெருங்கி நின்றதுனால இப்ப அவனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க? சிலுவையை அவன் முதுகுக்கு பின்னால வைக்கிறான். சிஸ்டர், பிரதர், நீ தேவனுக்கு சிலுவை என்பது என்ன தெரியுமா? நீ தேவனுக்கு பிரியமா நடக்கும் போது உன்மேல வருகிற சுமைதான் சிலுவை. நீ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் போது உன் மேல ஒரு சுமை வரும், தானா வரும். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. அமெரிக்கா தேசத்துல ஜான் ஹாவர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், ஆப்பிரிக்கா தேசத்தின் மேல பயங்கரமான ஒரு பாரம் அவருக்கு ஏற்பட்டு, சுவிசேஷமே அறிவிக்கப்படாத அந்த இடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லி அந்த காட்டின வாசிகள் மத்தியில ஊழியம் செய்ய நிறைய விலை உயர்ந்த ட்ரெஸ், சாக்லேட், அவர்களுக்கு தேவையான குட்டி குட்டி பொருட்கள், அந்த ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய நிறைய சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பெரிய பண்டில்ல கட்டிக்கிட்டு அந்த ஜனங்க தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் இதெல்லாம் கொடுத்தான்னு சொல்லி அந்த ஜனங்க மத்தியில போய் நின்றா. அவரை பார்த்த உடனே எல்லாம் தலதரிச்சு ஓடுறாங்க. ஐயோ, இவருனா வெள்ளையா இருக்கிறாரு, இவரு நம்ம ஜாதி இல்ல போல, நம்ம இனம் இல்ல போல, இவர் பார்க்கறதுக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பல மாதங்கள் முயற்சித்தோம். ஒரு 2 வருடங்கள் அந்த ஜனங்கள் மத்தியில் அவர் எப்படியாவது பழகணும்னு முயற்சித்தோம். யாருமே அவர் பக்கத்துல நெருங்கல. ஏன்னா அப்படி தோற்றம் வெள்ளையா இருக்கிறது தான் காரணம்.
இந்த ஜான் ஹார்வர்ட் பயங்கரம் உடைந்து போய், ஆண்டவரே இதற்காகவா நான் அமெரிக்கா தேசத்திலிருந்து இங்க வந்தேன்? இந்த ஜனங்களை நெருங்க கூட முடியாத அளவு என்னுடைய சரீரத்தின் தோற்றம், என் சரீரத்தின் நிறம் தடையா இருக்கிறது. இந்த ஜனங்களை நான் நெருங்கினா இந்த நிறம் மாறினதான் நெருங்க முடியும்னு சொல்லி அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல வளரக்கூடிய சில கொடிய விஷம் நிறைந்த சில செடிகள், அந்த இலையெல்லாம் பறித்து அதை அரைத்து ஒரு பேஸ்ட போல அதை மாற்றி தன்னுடைய சரீரம் முழுவதிலும் அதை தேய்த்து பூசிக்கொண்டு 6 மாத காலங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விஷ இலைகளை அரைத்து அதை அப்படியே நல்ல ஒரு பேஸ்டா மாத்தி உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு வெயில்ல படுத்து கிடந்தார் 6 மாதங்கள். சரித்திரம் இது. வெயில்ல போய் படுத்துக்கிட்டார். அந்த 6 மாதங்கள் கழித்து அப்படியே சரீரமெல்லாம் அப்படியே கருப்பா மாறிடுச்சு. அந்த விஷம், அந்த செடியில் அந்த இலையில இருந்த அந்த விஷம், அந்த சாற்றில் இருந்த விஷம் அப்படியே தோள்களுக்குள்ள பாய்ந்து அந்த தோள்கள் எல்லாம் கெடுத்து அந்த தோள்கள் எல்லாம் கருப்பு நிறமாய் மாற்றி 6 மாதத்துக்குள்ள அவர் அப்படியே கருப்பா மாறிட்டார். அதுக்கு பிறகு ஒரு கருத்த மனிதனாய் அந்த காட்டின மக்கள் மத்தியில போய் இயேசுவை சொல்ல ஆரம்பித்தார். அந்த ஜனங்கள் ஓடி வந்து அவர் கழுத்தை கட்டி இருக்க அணைத்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த காட்டின மக்கள் பரலோகம் போக தன்னையே கருக்கி கொண்டு, தன்னுடைய எதிர்காலத்தையே கருக்கி கொண்டு, தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு கருநிறமாய் மாறிவிட்டார். இதுதாங்க சிலுவை. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க நீ உன்னையே தியாகம் செய்வதுதான் சிலுவை. இயேசுவை அறியாத ஜனங்களுக்காக உன்னையே ஒரு பலியா ஊற்றுகிறியே, அதுதான் சிலுவை. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சீரனை ஊரானாகிய சீமோனுக்கு தெரியாது, அவனையும் அறியாமல் அவன் ஒரு தேவ திட்டத்துக்குள் இருக்கிறான் என்று சொல்லி, தேவ திட்டத்துக்குள் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கே தெரியல. சில பேர் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்ததான உமது திட்டம் என்ன, என் வாழ்க்கையை குறித்ததான உமது எதிர்காலம் என்ன? நான் சொல்லட்டுமா ஈஸியா எப்படி அந்த எதிர்காலத்தை கண்டுபிடிப்பது, தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லி, நீ தேவனுக்கு பிரியமா நடக்கும் போது நீ போகிற அந்த பாதையே தேவனுடைய சித்தம் தாங்க. நீ உட்கார்ந்து தேவனுடைய பிளான் எல்லாம் அறிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நீ தேவனோடு நெருங்கி நடக்கும் போது, தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அவருடைய பாதையில் அவர் கைப்பிடித்து கூட்டிட்டு போறார் பாரு, அந்த பாதையே தேவனுடைய திட்டம் தான். இவனுக்கே தெரியாது இவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவன் மன கசப்போடு மன வேதனையோடு மனம் உடைந்து போய், ஏண்டா இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அவன் அந்த எண்ணத்தோடு தூக்கி கொண்டு போகிறான். ஆனா அவனுக்கு தெரியல இவன் யாருடைய சிலுவையை சுமக்கிறான்னு தெரியல. அந்த சிலுவை, அவன் சுமக்கிற அந்த சிலுவையை குறித்து உலகமே பேச போதுன்னு அவனுக்கு தெரியல. தேவனுக்கு நீ பிரியமா நடக்கும் போது நீ நடக்கிற பாதை தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? திமிரெல்லாம் உடையும். சிலுவை சுமக்கும் போது நீ நேரா சுமக்க முடியாது, நீ முடங்கணும். உன் முதுகு எலும்பு உடையும் சிலுவையை சுமக்கும் போது. ஊழியம் என்பது சும்மா கிடையாது சிஸ்டர். இயேசு இருமுல உட்கார்ந்துட்டு பிரசங்கம் பண்றதுல ஊழியம். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பு என்பது சோஃபால உட்கார்ந்து ஃபேனை போட்டு சொல்றது இல்ல ஊழியம். ஊழியக்காரனா இருப்பாயானால், நீ சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுப்பாயானால் உன் முதுகு எலும்ப கர்த்தர் உடைப்பார், உன் சுயத்தை ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் சுயத்தை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது? சிலுவை சுமக்கும் போது உன்னுடைய எல்லா திமிரு, உன் கோபம், உன்னுடைய சுயம், உன் வைராக்கியம் எல்லாத்தையும் ஆண்டவர் புடுவார், பிச்சு எடுப்பார் எல்லாத்தையும் உனக்குள்ள இருந்து. அதுதான் சிலுவை. சிலுவை உன்னை உருவாக்கக்கூடியது, உன்னை உருமாற்றக்கூடியது. தேவனுடைய சாயலை உன்னை மாற்றும் சிலுவை.
இந்த சிலுவையை சுமந்துட்டு போறான் பாருங்க, இது சும்மா கிடையாது. அவன் ஒரு பெரிய தியாகம் பண்றான் அந்த இடத்துல. என்னன்னா, இவன் 1 மாசம் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்திருக்கிறான். எதற்கு? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போய் ஆண்டவருடைய ஆலயத்தை பார்க்கணும், ஆலயத்துல போய் ஜெபிக்கணும், அங்க போய் பலி செலுத்தணும்னு சொல்லி அந்த மனப்பான்மையோடு ஒரு எதிர்பார்ப்போடு அவன் வந்திருக்கிறான். ஆனா இவன் அந்த சிலுவையை தொட்டு சுமக்கும் போது அந்த சிலுவையில இருந்த அவருடைய ரத்தத்தை இவன் தொடுறான் பாருங்க. அது தீட்டு, அது தீட்டு. ரத்தத்தால தீட்டுப்பட்டவன் ஆலயத்துக்குள்ள போக முடியாது. இப்ப என்ன நடக்குது? அவனுடைய ஆசை, அவனுடைய வாஞ்ச, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என் எதிர்காலம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவன் எதிர்காலத்தை குறித்து அவன் போட்டு வைத்திருந்த திட்டம் எல்லாத்தையும் கத்தரிப்பு உடைக்கிறார். நீ சிலுவையை சுமக்கும் போது நீ போட்டு வச்சிருக்கிற உன் எதிர்கால திட்டங்கள் எல்லாம் கத்த சிதறடிப்பார். அவன் ஒரு தியாகத்தோட அந்த சிலுவையை சுமக்கிறான். அவன் வந்தது ஒரு ஹோலி டூர், அது ஒரு ஹோலி டூர். ஆனா இயேசுவுக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற ஒரு மனிதனாய் மாறிட்டான். ஒரு சீஷன் இயேசுவுக்காக எந்த நிலையும் தாண்டி போய் தன் வாழ்க்கையை கொடுப்பான். அவன் தான் சீஷன். அப்படிதான் இந்திய தேசத்துல மிஷனரிங்க வாழ்ந்தாங்க, அப்படிதான் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. இயேசுவுக்காக கழுத்தையை கொடுத்தாங்க, இயேசுவுக்காக ரத்தத்தை சிந்தினாங்க, வெட்டப்பட்ட நிலையில போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அப்படிதாங்க இருந்தாங்க ஜனங்க. ஏசப்பா பிள்ளைங்க அப்படிதாங்க இருந்தாங்க. தங்களையும் தியாகமா கொடுத்து பலிப்பிடத்துல தங்கள் பிள்ளைகள் தகனிக்கப்படுவதை பார்த்தோம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க காடுகள் மலைகளை தேடி போனாங்க. அதுதான் சிலுவை. சிலுவையை சுமக்கிறவன் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்க தயாரா இருப்பான், எல்லாவற்றையும் விட தயாரா இருப்பான். தன்னுடைய ஆசை, வாஞ்ச, தன்னுடைய இன்பங்கள், சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்கப்பட, நொறுக்கப்பட, எல்லாவற்றையும் தியாகம் செய்ய சிலுவை வரும்போது அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். எத்தனை பேர் அப்படி ஆண்டவருக்காக செய்வீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக கழுத்தையே கொடுக்கிற ஆளுங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மறிப்பீங்க? இங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் சிலுவையை சுமக்கும் போது இப்போ அவனுடைய மூட்டப்பை எங்க போச்சுன்னு தெரியாது. அவன் சேர்த்து கொண்டு வந்த பண மூட்டப்பை எங்க போச்சுன்னு தெரியல. அவன் கைப்பிடிச்சு வந்த பிள்ளைங்க எங்க போனாங்கன்னு இப்ப தெரியல. கூட்டத்துல எங்க போனாங்கன்னு தெரியல. அவனுக்கு அவன் பார்வையில தெரிந்ததெல்லாம் அவருடைய பாத படிகள் மாத்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் பணம், அவன் உடை, அவனுடைய பிள்ளைங்க, மனைவி எல்லாம் எங்க போனாங்க தெரியல. பைபிள் சொல்லுது, சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னால் போகும்படி அவனை பலவந்தம் படுத்தினார்கள். நீ சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது இந்த உலகமே உனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் உனக்கு முன்பதாக நடக்கிற அவருடைய அச்சுவடுகள், அவருடைய பாத சுவடுகளை நீ பின்தொடர்ந்து போவாய். சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு அவன் கண்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆண்டவருடைய அந்த அழகிய பாதங்கள், அவர் வழி நடத்தி செல்லுகிற அந்த பாதை, அது எந்த கல்லு மண்ணு முள்ளா இருந்தாலும் அவருக்கு பின்பதாக அதே பாதையில சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிற ஒரு தியாகம் நிறைந்த ஒருவனாய் அவன் இருந்தான். சில பேர் பாஸ்டர் சொல்றாருன்னு எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு சபையை விட்டு போறீங்க பாருங்க, அது இல்லைங்க சிலுவை. இந்த சிஸ்டர் இப்படி என்ன சொல்லிட்டாங்க, இனி அந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டு போறீங்களா, அதெல்லாம் சிலுவை. பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் நான் எடுத்த என் சிலுவையை, என் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று எடுத்த அந்த தீர்மானத்தை விட்டு நான் ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டேன். சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்பதாக போ. நேற்று கூட்டத்தை முடிச்சுட்டு மேல போய் இருக்கும் போது ஒரு 3 சகோதரிகள் பார்க்க வந்தாங்க. அதில் ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்னாங்க, நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன்னு, ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டேன்னு, என் கணவர் டிவோர்ஸ் கொடுத்துட்டார் ஐயா,
டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு. கண்ணீரோடு அழுதாங்க. இப்ப நான் அடுத்த மாசம், இந்த மாசம் நான் கோர்ட்டுக்கு போனோம். 2வது முறை கோர்ட்டுக்கு போனோம். ஏற்கனவே ஒரு ஹியரிங் முடிஞ்சிருச்சு. 2வது ஹியரிங் நான் போனோம் கோர்ட்டுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாடு, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வேதனை. இதுதாங்க சிலுவை. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிக்கும் போது சிலுவையை தூக்கி கொண்டு அவருடைய பாத அச்சுவடுகளை நீங்க பின்பற்றி போக ஒரு தீர்மானம் எடுக்கும் போது அநேக உபத்திரவங்கள், பாடுகள் உங்களுக்கு வரலாம். ஆனால் ஒன்றையும் பொருட்படுத்தாமல் அவருடைய பாத அச்சுவடுகளை நீ பின்தொடர தீர்மானிக்கிற தெரியுமா? இதுதான் சீஷனுடைய அனுபவம். இதுதான் ஒரு சீஷனுடைய அடையாளம். இந்த அடையாளம் உனக்கு இருக்குதா? இந்த அடையாளம் இருக்குதா? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் சகித்து வாழக்கூடிய அந்த அடையாளம் உனக்கு உண்டா? அந்த அம்மா சொன்னாங்க, என் கணவர் என்னை விட்டு போனா போகட்டையா, ஆனா ஆண்டவரை மட்டும் நான் விட மாட்டேன். அது என் இருதயத்தை அசைத்தது. இங்க யாராவது அப்படிப்பட்ட தாய்மார்கள் உண்டா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒருவேளை உன் குடும்பம், உன் கணவருனை நிராகரித்து தள்ளலாம். நம்ம சொன்னாங்க, என்ன செய்ய போறேன்னு தெரியல ஐயா, காசு பணத்துக்கெல்லாம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்ய போறேன்னு தெரியல, ஆனா ஆண்டவரை மட்டும் விட மாட்டேன்யா. இதுதாங்க சிலுவை. அதுதாங்க சீஷனுடைய அடையாளம். உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் ஆண்டவருக்காக நான் உறுதியா நின்று நான் மண்ணோடு மண்ணாய் கூட போவதே தவிர என் ஆண்டவரை ஒருபோது நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க எடுக்கிற அந்த தீர்மானம் தான் ஒரு சீஷனுடைய 2ஆம் அடையாளம். தன் பிள்ளை, மனைவி, தன் பொருட்கள், உடைமைகள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அவன் சிலுவையை சுமந்து கொண்டு வேதனையோடு ஆண்டவருடைய அச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறான். அச்சுவடுகளை ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அது சும்மா கிடையாது. சும்மா நம்ம வாசிக்கிறான், சீரனை ஊரானாகிய சீமோனை சிலுவையை சுமந்து கொண்டு போகும்படி அவன் மேல வைத்தார்கள். அது சும்மா அந்த சிச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் யோசித்து பார். அவன் மன நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆயிரமான கேள்விகள் அவன் சிந்தையில ஓடிக்கொண்டது. ஐயோ, என்னையும் கூட்டிக்கிட்டு போய் ஒருவேளை சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, இவரை விட்டுட்டு ஒருவேளை என்ன சிலுவையில் அரைஞ்சா நான் என்ன செய்வேன்? என் மனைவி பிள்ளைகள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியாதே. ஐயோ, இதை நான் ஏதோ நினைச்சிட்டு வந்தேன், சந்தோஷத்தின் ஒரு டூரா இருக்கும் நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இது பாடுகளின் டூரா மாறி போச்சே. அவன் மன நிலைமை எப்படி இருந்திருக்கு? ஆயிரமான கேள்விகள் அவன் சிந்தையிலும் இருதயத்திலும் ஒரு பயம் அவனை பிடிச்சிருக்கும். ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவரை நீங்க பின்பற்றி போகும்போது ஆயிரமான கேள்விகள். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது? நீங்க சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின்பதாக நடக்கும் போது ஆயிரமான கேள்விகள் உங்களுக்கு எழும்பலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கண்களை மூடிக்கொண்டு அப்படி அச்சுவடுகளை மாத்திரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரை மாத்திரம் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போவார். உங்களை சரியான உயர்வுக்கு, மேன்மைக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். நீ ஆண்டவரை பின்தொடர்ந்து வரும்போது அவருடைய தவறான பாதைக்கல்ல, உன்னை சரியான பாதைக்குள்ள ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவரை பிடிச்சிட்டியா, ஆண்டவர் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அங்க கொண்டு போய் சேர்ப்பார். சிஸ்டர், பிரதர், கவலைப்படாதீங்க. நான் ஒரு இந்து குடும்பத்துல தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கிட்ட நாங்க வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆண்டவர் எங்களை அழகா வழி நடத்துகிறார். நாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட புதுசுல எங்க சொந்தம் மந்தம் எல்லாரும் எங்களை கேவலமா தான் பார்த்தாங்க. எல்லாத்திலையும் நாங்க ஒதுக்கப்பட்டோம், எல்லாத்திலையும் ஒதுக்கப்பட்டோம், எல்லாத்திலையும் தள்ளப்பட்டோம், அனாதைய போலதான் நின்னோம். ஆனாலும் நாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தை ஒருபோதும் விடல. ஒருபோதும் என் சொந்த பந்தங்களோட எந்த காரியத்துக்கு நாங்க காம்ப்ரமைஸ் ஆகல. ஆண்டவருக்காக நின்னோம். இன்றைக்கு ஆண்டவருக்காக நின்று நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். குடும்பமா யாரெல்லாம் எங்களை கேவலமா பார்த்தாங்களோ அவ்வளவு பேரும் தலை குனிந்து அவமான சின்னத்தோடு நிக்கிறாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடு, அவரை தெய்வமா ஏற்றுக்கொள். ஆண்டவருடைய கைவிட மாட்டார். சிஸ்டர், பிரதர், ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம்
பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. யோசிக்காதீங்க, வந்துருங்க ஆண்டவருக்குள்ள. நான் சொல்றேன், இவரை போல உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வத்தை நீங்க பார்க்க முடியாது. இவரை போல அன்பு செலுத்துகிற ஒரு தெய்வத்தை இந்த பூமியில நீங்க பார்க்க முடியாது. இவரை போல உங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வத்தை இந்த பூமியில நீங்க பார்க்க முடியாது. இவர் உனக்காக கல்வாரி சிலுவையில 6 மணி நேரம் ரத்தத்தை சிந்தி உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார். சிஸ்டர், பிரதர், இதுவரையில நீங்க ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நபரா இருப்பீங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள இயேசுவை கூட்டிக்கிட்டு போங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராஜா, இனி என் வீட்டுக்கு நீங்க தான் தலைவர், இனி எங்க வீட்டுக்கு நீங்க தான் எஜமானன். உங்களை தெய்வமா கொள்ளுகிறோம், உங்களை ராஜாவா நாங்க ஆக்கி கொள்ளுகிறோம். எங்களை வழிநடத்துங்க சுவாமி. உங்க பாதப்படியை பின்தொடர நாங்க தீர்மானிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஹல்லேலூயா. சிலுவையை சுமக்க முன் வாங்க. அன்பான சீஷன் அப்படின்னு சொல்லி யோவானை எழுதுகிறார். அன்பான சீஷன், அன்பான சீஷன், கர்த்தருக்கு அன்பான சீஷன், அவரே எழுதுறார் அன்பான சீஷன். அன்பான சீஷன் அங்க வராரு கூட்டத்துக்கு பின்னாடி. கர்த்தர் மேல அன்பு இருந்ததுன்னா அவருடைய பாடுகளை சுமக்க நீ முன் வரணும். அதுதான் உண்மையான அன்பு. வெறும் வாயு உதார விடுவது கிடையாது. கர்த்தருக்காக அதை செய்வேன், அதை செய்வேன், ஆண்டவருக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லி வாயின் வார்த்தைகளால் அல்ல, கிரியைகளை அதை காட்டு, கிரியையில காட்டு. ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருந்தா யோவான் ஓடி வந்திருக்கணும் முன்னாடி. ஆண்டவரே, உங்களால சிலுவையை சுமக்க முடியலன்னு எனக்கு தெரியுது, நான் சுமக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கணும்ல, சொல்லி இருக்கணும்ல. அதை செய்யல யோவான். ஆனா சீரனே ஊரானாகிய சீமோன் அதை செய்ய முன் வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையை சுமக்கும் போது எல்லாவற்றையும் சகித்தான். அந்த சிலுவை முழுவதும் ஆண்டவருடைய ரத்தத்தால் நனைந்திருந்தது. அது ஒரு அருவருப்பு. அப்படி நம்ம தூக்குவோமா? யோசித்து பாருங்க. ஒரு மரக்கட்டை இருக்குது, ஃபுல்லா ஒரு மனுஷனை வெட்டி அவன் ரத்தம்லாம் அந்த கட்டையில இருக்குதுன்னா நீங்க அந்த கட்டையை அப்படி தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போவீங்களா? இல்ல, அது ஒரு அருவருப்பா பார்ப்போம். சீரனே ஊரானாகிய சீமோன் அந்த சிலுவையை சுமக்கும் போது அந்த சிலுவை மரமெல்லாம் ரத்தமா இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் சகித்து அந்த சிலுவையை தூக்கி கொண்டு போனான். ஊழியத்துல பிரச்சனை வரும், போராட்டம் வரும், எல்லாத்தையும் சகி. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் துன்பங்கள் துயரங்கள் வரலாம், சகித்து நில்லு, உறுதியா நில்லு கர்த்தருக்காக. அதுதான் சீஷனின் அடையாளம். எல்லாவற்றையும் சகிப்பதுதான் சீஷனின் அடையாளம். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வேலை போலாம், உன் பிசினஸ் எல்லாம் டவுன் ஆகலாம், உன் குடும்பம் உடையலாம், நீ அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்படலாம். இதெல்லாம் சகிக்கிறது தான் சீஷன். இதெல்லாம் சகிக்கிறது தான் சீஷன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு முறை மதர் தெரேசா அவர்கள் குஷ்டரோகிகளை எடுத்து பராமரிக்கிற ஒரு பெரிய நிறுவனம், குஷ்டரோகிகளுக்காக ஒரு பெரிய ஒரு ஹோம் ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். தனக்கு கீழே இருக்கிற ஒரு ரெண்டு சிஸ்டரை அனுப்பி, அந்த தெருவில் ஒரு குஷ்டரோகி இருக்கிறான், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய ஹோமுக்கு கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த 2 பேரை அனுப்பினார். அந்த 2 சிஸ்டர்ஸ் போனாங்க, கதவை திறந்தாங்க, அந்த வீடே நாற்றம் எடுத்தது. வீட்டெல்லாம் அசுத்தம், கழிவு வீட்டுக்குள்ளேயே. உள்ள போன உடனே அந்த வீடெல்லாம் இருண்டு இருந்தது. அசுத்தமான வார்த்தைகளால் அந்த குஷ்டரோகி இந்த 2 சிஸ்டரையும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத அவங்க 2 பேரும் கதவை சாத்திட்டு ஓடி வந்து மதர் தெரேசா கிட்ட சொன்னாங்க, அம்மா அங்க உள்ள போக முடியலம்மா, ஒரே நாற்றம்மா, ஒரே இருட்டா இருக்குதும்மா, ஒரே கெட்ட கெட்ட வார்த்தையை அந்த ஆளு திட்டுறான், காதுல வாங்க முடியலம்மா, அந்த ஆள் வேணாமா. மதர் தெரேசா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நான் போய் அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டாங்க. அந்த அம்மா போய் கதவை திறந்து உள்ள போறாங்க. ஒரே நாற்றம் தாங்க முடியல. இவன் மதர் தெரேசாவை அசுத்தமான வார்த்தைகளால திட்ட ஆரம்பிச்சிட்டான்.
காதுல கேட்க முடியாத கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சு. அவன் பக்கத்துல ஒரு டம்ளர் இருந்தது, ஸ்டீல் டம்ளர், தூக்கி விட்டான் பாருங்க. அது அந்த அம்மாவுடைய நெற்றியில வந்து பட்டு அப்படியே கிழிஞ்சு ரத்தமா கொட்டுது அந்த அம்மா புடவையெல்லாம். அந்த அம்மா புடவை எடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு தலையில ஒரு கட்டை கட்டிக்கிட்டு அவனை அன்போடு பார்த்து சொன்னாங்க, பரவாயில்ல, நீ என்னை அடிச்சிட்ட, பரவாயில்ல, நான் அதை சகித்துக் கொள்கிறேன், ஆனா எனக்காக நீ ஒன்று செய்வியான்னு கேட்டாங்க. அவங்க அவ்வளோ அன்பா பேசுகிறது இவனுடைய இருதயத்தை தொட்டது. அவன் கேட்டான், என்ன செய்யணும்? நீ தினந்தோறும் உன் வீட்டை பெருக்கி ஒரு விளக்கு கொளுத்தி வைப்பியா அப்படின்னு கேட்டான். எனக்காக அதை செய்வியான்னு கேட்டான். அவ்வளவுதான் பாருங்க. நான் அடிச்சு இவங்களை ரத்த காயப்படுத்தி அவ்வளவு அசுத்தமான வார்த்தைகளால் இவங்களை திட்டின பிறகு கூட இந்த அம்மா என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அவனுடைய இருதயம் உருகியது, அவனுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. அவன் அந்த அம்மாவை பார்த்து சொன்னா, என்னையும் உங்க கூடயே கூட்டிக்கிட்டு போயிடுறீங்களாம்மான்னு கேட்டான். அந்த அம்மா அவனுடைய கையை பிடிச்சாங்க. அந்த குஷ்டரோகியோடு அந்த தெருவில் நடந்து அவன் மூட்டை பையன் இந்த அம்மா சுமந்து கொண்டு அவனை அந்த அம்மாவுடைய ஹோமுக்கு கொண்டு போனாங்க. அந்த அம்மாவுடைய கைகளால் அவன் புண்கள் எல்லாம் சோப்பு போட்டு கழுவி, அந்த காயங்கள் மேலெல்லாம் மருந்து போட்டு அந்த அம்மாவுடைய கைகளால் அவனுக்கு உணவு ஊட்டி விட்டு அவன் ஒரு சில நாட்களுக்குள்ள மறிச்சிட்டான். அவன் மறிக்கும் போது அந்த அம்மாவுடைய மடியில படுத்தவனாய் சொன்னா, அம்மா, நான் ஒரு இருள்ல இருந்தேன், நான் ஒரு பாவத்துல இருந்தேன், நான் ஒரு அசுத்தத்துல இருந்தேன், இருட்டு அறையில வாசம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆனா அந்த இருட்டு அறைக்குள்ள நீங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை ஏற்றி விட்டீங்க. இயேசு என்கிற ஒருவரை எனக்கு அடையாளப்படுத்தி காண்பிச்சிட்டீங்க. நீங்க என் மேல எவ்வளவு அன்பா இருப்பீங்கன்னா, கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போது உங்கள் மடியில என் ஜீவனை விடுகிறேன் என்று சொல்லி நம்முடைய மடியில தன் ஜீவனை விட்டான். ஜீவனை விட்டான். அந்த அம்மா சகிச்சாங்க. அவன் பேசின கெட்ட வார்த்தை, அவன் அடித்த அடி, அந்த அம்மாவுடைய தலையில வந்த ரத்தத்தை சகித்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க. அந்த ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. அதுதான் சீஷனின் அடையாளம். எல்லாவற்றையும் சகிப்பது, ஆண்டவருக்காக எந்த பாடுகளையும் சகிப்பது, எந்த உபத்திரவங்களையும் சகிப்பது. எத்தனை பேர் இந்த அடையாளம் எனக்கு ஓகேன்னு சொல்லுவீங்க? இந்த அடையாளம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க, தைரியமானவங்க இந்த சபையில உண்டா? கைகளை உயர்த்துங்க, நான் உங்க கைகளை பார்க்கட்டும். இதுதான் சீஷனின் இரண்டாவது அடையாளம். சிலுவையை சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து, தன் எதிர்காலத்தை வெறுத்து ஆண்டவருடைய பாதபடிகளை பின்பற்றுகிற அடையாளம். சீஷனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது அடையாளம், சிலுவையை தூக்கிக்கிட்டு போய் அந்த கல்வாரி மலையில, கொல்கத்தா மலையில தபார்னு போட்டுட்டு, எப்பா எஸ்கேப்டா சாமின்னு சொல்லி எஸ்கேப் ஆகல பாருங்க. அப்படி போயிருந்தானா அவன் யாரு, எந்த மனுஷன் அடையாளமே தெரிஞ்சிருக்காது. முதல்ல அவன் இயேசுவோடு நெருங்கி நிற்கிற அடையாளத்தை பெற்றான். இரண்டாவது, அவர் சிலுவையை சுமந்து கொண்டு தன் நஷ்டம், கஷ்டம், எதிர்காலம், தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் சகித்து, எல்லாவற்றையும் அர்ப்பணித்து இயேசுவை பின்பற்றுகிற அடையாளம் உடையவனாய் இருந்தான். கல்வாரி சிலுவையில போய் அந்த சிலுவையை அங்க போட்டுட்டு எஸ்கேப்னு சொல்லி அவன் ஓடல. அவன் இந்த சிலுவையின் அடிவாரத்தில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றான். நிலைத்து நின்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவை சுமக்கிற சீஷனுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது அடையாளம் சிலுவையின் அடிவாரத்தில் நிலைத்திருக்கிற அடையாளம். கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தான். கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவரை விட்டு அவன் ஓடல. கடைசி வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவர் உனக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரா, கடைசி வரைக்கும் அந்த சபையில இரு. படார்னு ஓடிடாத. சபையில நிலைத்திருக்கிற அடையாளம் வேணும். கர்த்தரோடு கூட நிலைத்து நிற்கிற அடையாளம் உனக்கு வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கல்வாரி மலையில இயேசுவை சிலுவையில அறைகிறத பார்க்கிறான்.
அதற்கு முன்பதாக அவருடைய வஸ்திரங்களை பிடுங்கி போட்டுடு. அவங்க எல்லாம் சீட்டு போட்டு இயேசுவினுடைய வஸ்திரங்களை பங்கிட்டு எடுத்துக்கொள்ளுகிற இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அறையிறாங்க. மற்ற 2 கள்ளர்களும் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசினாங்களோ என்னமோ தெரியல. ஆனா இவர் அந்த சிலுவையை சகிக்கிறத பார்த்தா, அந்த ஆணிகள் கடாவப்படும் போது அப்படியே கண்களில் இருந்து கண்ணீர் வழியும் பொழுது அந்த வேதனையை சகித்த அந்த சகிப்பை அவன் சிலுவையில பார்த்தான். அப்படியே கால்களில் ஆணிகள் கடாவப்படும் போது அன்போடு நமக்காய் அப்படி கால்களில் ஆணிகள் கடாவப்பட ஒப்பு கொடுத்தாரு. அவ்வளவு பெரிய ஆணி அந்த கால்களுக்குள்ள துளையிட்டு ஒரு மரத்துக்குள்ள பாய்வத, அந்த தாங்க முடியாத வேதனையை இவர் எப்படி சகிக்கிறார் என்கிற அந்த சகிப்பை அவன் சிலுவையின் பக்கத்தில் என்று பார்த்தான். எல்லாரும் பரியாசம் பண்ணுவதை பார்த்தான். அந்த சிலுவையை தூக்கி நிறுத்திய பிறகு எல்லா ஜனங்களும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. சிலுவையில ஒரு பக்கம் அறையப்பட்ட அந்த கல்வனும் அவரை பார்த்து அசுத்தமான வார்த்தைகளில பரியாசம் பண்ணி கேலி பண்ணி நின்றதை பார்த்தான். கீழே இருந்த சேவகர்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணி, அங்க போக்கு மருத்துவமா இருந்த ஜனங்கள் எல்லாம் கையை நீட்டி, ராஜா ராஜா ராஜான்னு சொன்ன, இறங்கி வா, நீ தெய்வனா உன்னை நீயே விடுவிச்சுக்கோ. தீர்க்கதரிசியை பாரு, எவ்வளவு அழகா தொங்கிட்டு இருக்கிறாரு பாரு. தேவாலயத்தை இடித்து 3 நாளில கட்டுகிறவனே இறங்கி வா. அசுத்தமான வார்த்தைகள், பரியாச வார்த்தைகள், சாபம் நிறைந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சகித்தவராய் அந்த ஜனங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிலையில பிதாவை நோக்கி மன்றாடுகிற அந்த ஜெபத்தை சீரேனே ஊரானாகிய சீமோன் பார்த்தா. இயேசு மன்றாடி ஜெபிக்கிறார், ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை நீ தயவாய் மன்னியும். அந்த ஜெபம் சீமோனுடைய இருதயத்தை அசைத்ததுங்க. யாராவது நம்மளை டச் பண்ணிட்டா நம்ம சும்மா விடுறோமா அவங்கள? யாராவது உங்களை தொட்டுட்டோமே அவ்வளவுதான். அப்படியே உள்ள இருந்து ஒரு பிசாசின் சாயல் வெளியே வர பாருங்க. யாரடா சொன்ன? கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல பேசி சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிக்க கூட நம்ம தயாரா இருப்போம். ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதை சகிக்க முடியல. ஆனா இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் சகித்தார். ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபித்தார். இது எல்லாவற்றையும் இப்ப சீமோன் பார்த்து கொண்டிருக்கிறான். என்னடா அவர் இப்படி சகிக்கிறார்? ஒரு பக்கம் ஒரு கல்வகன் அவரை பார்த்து மன்றாடுகிறான், ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு அவன் மன்றாடி ஜெபிக்கிறதையும் அவன் சீமோன் பார்க்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். என்னடா இது? ஒரு கல்ல அவரை பார்த்து ஏசுறான். அவனுக்கு அவர் ஒரு மறு உத்தரவு சொல்லல. ஒருத்தன் என் மேல கிருபையா இருங்க, என் மேல இரக்கமா இருங்க, நீங்க வரும்போது எனக்கு கொஞ்சம் நினைவு கூறுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறவன, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவருடைய வேதனையின் மத்தியில ஒருவனை எவ்வளவாய் அவர் தேற்றுகிறார். அவரே வேதனை பாடுகள் மத்தியில தொங்கிட்டு இருக்கிறார். ஆனா இன்னொருத்தனை அவர் தேற்றுகிறார் பாருங்க, மகனே பயப்படாதடா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவன் பார்த்தான், அவனால இதை தாங்க முடியல. கீழே இருக்கிற சேவகர்கள் எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. 6ஆம் மணி நேரம் வந்தது. பூமி எங்கும் ஒரு அந்தகார இருள் சூழ்ந்தது. 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. இதெல்லாம் சீமோன் பார்க்கிறான். இவரை சிலுவையில் அடைச்ச அறைந்த என்ன இது என்னென்னமோ நடக்குது, பூமி எல்லாம் இருளா சூழ்ந்து இருக்கிறது. இயேசு தன் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக ஏலி ஏலி லாமா சபக்தானி உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். கூப்பிட்டு ஜீவனை விட்டாரு பாருங்க. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். தேவ ஆலயத்தின் திரை சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அந்த மலை ஒரு குலுங்குச்சு பாருங்க. போர் சேவகர்களாம் அலறி அரண்டு, என்னடா இவர் ஜீவனை விட்டா பூமியை அதிருத.
பூமியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுதுன்னா இவர் சாதாரணமானவர் அல்ல, இவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போது 100க்கு அதிபதி மரித்த இயேசுவை பார்த்து கை நீட்டி சொல்றான், உண்மையாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், உண்மையாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறான் அந்த 100க்கு அதிபதி. சீரனே அந்த சாட்சியை கேட்கிறான். இயேசு மரிச்சிட்டாரு, இப்போ அவருடைய உடலை இறக்குவதற்கு முன்பதாக உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரிய ஒரு போர் சேவகன், லாங்கினஸ் என்று சொல்லக்கூடிய பெயரை கொண்ட ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஒரு ஈட்டியை கொண்டு போய் பாய்ச்சுகிறான். அந்த ஈட்டி அவருடைய விழாவுக்குள்ள பாய அவருடைய விழா பிளந்து ரத்தமும் தண்ணீரும் வர அந்த ரத்த துளிகள் அந்த லாங்கினஸ் என்று சொல்லக்கூடிய அந்த போர் சேவகன் மேலே விழ அவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாதா? அந்த ரத்தம் கண்களை பட்ட உடனே அந்த கண்ணு தெளிய ஆரம்பித்து கண் பார்வை பெற ஆரம்பித்து அவன் படான்னு முட்டிப்பட்டு கையை உயர்த்திட்டான். இவர் உண்மையாவே இவர் தெய்வம், இவர் உயிருள்ள ஒரு தெய்வம், இவர் வானத்தையும் பூமியை படைத்த தேவனுடைய குமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மறுத்தும் அவருடைய ரத்த துளிகள் குருட்டா இருந்த என் கண்களை திறந்தது. அவன் ஒரு சீஷனா மாறினான். அதுக்கு பிறகு அவன் கர்த்தருக்காக சாட்சி கொடுக்கிற மனிதனாய் மாறினான். இப்ப இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த இந்த சீமோன் ஒரு தீர்மானம் எடுத்தான். இந்த தெய்வத்தை விட்டு என்ன நடந்தாலும் நான் பின்வாங்கி போகவே மாட்டேன், இந்த ஆண்டவரை விட்டு என்ன நடந்தாலும் நான் பின்வாங்கி போகவே மாட்டேன். இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணனா, நான் சுமந்து கொண்டு வந்த இந்த ரத்தம் என்னை தீட்டுப்படுத்தல, இந்த ரத்தம் என் பாவங்களை கழுவி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு பாதையை எனக்கு காட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. தீட்டுப்பட்ட எந்த மனிதனையும் இந்த கல்வாரியின் ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களை நிச்சயத்துக்குள்ள கொண்டு போகிற ஒரு வல்லமை அவருடைய ரத்தத்துக்கு உண்டு. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வெள்ளாட்டு கடா, இளம் காளை இவைகளின் ரத்தத்தினால் அல்ல, தமது சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசு நமக்கு உண்டு பண்ணினார். அந்த ரத்தமே அல்லாமல் வேற எந்த மிருகத்தின் ரத்தமும் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்த முடியாது. சீரனுக்கு ஒரு 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 வெளிப்பாடு வந்தது. இந்த ரத்தம் என்ன பரிசுத்தப்படுத்தலப்பா, இந்த ரத்தம் ஆலயத்துக்குள் போகாதபடி தீட்டுப்படுத்தல, இந்த ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போக எனக்கு அதிகாரத்தை கொடுத்தது. ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்ற அந்த சீமோன் ஆப்பிரிக்கா தேசத்தின் முதல் கிறிஸ்தவனாய் மாறினான். அவன் தான் ஆப்பிரிக்கா தேசத்துல முதல் கிறிஸ்டியன். அவன் சுத்தி பார்க்க வந்தான். திரும்ப போகும்போது ஒரு மிஷனரியா கடந்து ஆப்பிரிக்காவுக்கு போகணும். சீஷர்களோடு நிலைத்திருந்தான். மேல் வீட்டு அறையில 120 பேரோடு அவனும் ஒரு நபராய் கூடியிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவனும் பெற்று அந்த அக்கினியை ஆப்பிரிக்கா தேசத்துக்கு கொண்டு போய் அந்த இடத்துல சபையை ஸ்தாபித்து இயேசுவே உயிருள்ள ஒரு தெய்வம் என்பதை அவன் நிரூபித்து பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாய் மாறினான். நிலைத்திருக்கிற அனுபவம் வேணும். ஒரு முறை திபெத் பகுதியில சாது சுந்தர் சிங் அவர்கள் ஊழியத்துக்கு செல்லும் போது அந்த இடத்துல சுவிசேஷம் அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய தடையே இருந்தது. அந்த இடத்தின் தலைவர், அந்த லாமா என்று சொல்லக்கூடிய இடத்தின் தலைவர், இங்கெல்லாம் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய கட்டுப்பாடை போட்டு இருந்தார். அப்படி மீறி பிரசங்கம் பண்ண அவர்களுக்கு மரண தண்டனை. அந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க சாது சுந்தர் சிங் அவர்கள் துணிந்து போனார். என்ன செஞ்சாரு? ஒரு கிராமத்தில் நின்று இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் போது கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு வந்து அடின்னு அடித்து மரண தண்டனை கொடுத்தாங்க.
எப்படிப்பட்ட மரண தண்டனைனா, அவரை கொண்டு போய் ஒரு கம்பத்துல கையை கட்டி அப்படி நிறுத்திட்டாங்க. அந்த கம்பம் எங்க இருந்ததுன்னா, ஒரு சின்ன ஒரு குட்டை, ஒரு 10 அடியில இருந்த ஒரு குட்டை சாக்கடை தண்ணி. இந்த சாக்கடை தண்ணியில இருக்கிற ஒரு கம்பத்துல கொண்டு போய் அவரை உடம்புல இருக்கிற உடையெல்லாம் கழற்றி நிர்வாணப்படுத்தி இடுப்பு வரைக்கும் இருந்த அந்த தண்ணீர்ல அவர் அப்படி கட்டி நிக்க வச்சுட்டாங்க. அது சாக்கடை தண்ணி, கருப்பு நிறத்துல இருந்த தண்ணி. ஆனா அந்த தண்ணீருக்குள்ள ஆயிரக்கணக்கான அட்டை பூச்சிகள் இருந்தது. அட்டை பூச்சி தெரியும் தானே, ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் பாருங்க, அப்படி உடம்புல பிடிச்சு ரத்தத்தெல்லாம் உரியம் பாருங்க, அதான் அட்டைப்பூச்சி. ஆயிரக்கணக்கான அட்டைப்பூச்சிகள் அந்த தண்ணியில இருந்தது. அவரை கட்டி போட்டுட்டாங்க சாது சுந்தர் சிங்க. அந்த அட்டை பூச்சிகள் எல்லாம் அப்படியே உடம்புல ஏறிச்சு. அப்படியே வந்து முகமெல்லாம் நூற்றுக்கணக்கான அட்டைப்பூச்சிகள். அப்படியே காது, அப்படியே உதடு, அப்படியே கண்ணு, அப்படியே கழுத்து, அப்படியே மார்பக பகுதி, அந்தரங்க உறுப்புகள், கால்கள் எல்லாம் நூற்றுக்கணக்கான அட்டை பூச்சிகள் அப்படியே சரீரத்தை பிடித்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி 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 குடிக்க ஆரம்பிச்சது. ரத்தத்தெல்லாம் அந்த அட்டை பூச்சிகள் உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாத, உணவு இல்லாத, அப்படியே அந்த சாக்கடை தண்ணியில அந்த அட்டை புழுக்கள் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க அந்த பாடுகள் மத்தியில சாது சுந்தர் சிங் அப்படியே நின்ற வண்ணமாய் இருந்தார். 3வது நாள் கழித்து அவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே, இனி என் உடம்புல பெலன் இல்லை, என் ரத்தத்தெல்லாம் அந்த பூச்சிகள் குடிச்சிடுச்சு, இனி என்னால ஒன்னும் செய்ய முடியாது, என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதா, மகனே பயப்படாத, உன்னால எவ்வளவு சத்தமா அந்நிய பாஷையில பேச முடியுமோ பேசு. அந்த நிலையில வாயை திறந்த அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தாராம் பாருங்க. தேவனுடைய அபிஷேகம் அவரை நிரப்ப 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 அப்படியே வாய்களை திறந்து அவர் அந்நிய பாஷையில பற்பல பாஷைகளை புதிய புதிய வார்த்தைகளை பேச 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 அங்கு சூழ்ந்து வந்த போர் சேவர்கள் அந்த காட்சியை பார்த்துட்டு சொன்னாங்களா, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா, பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு, இனி அவன் இதுல இருந்து செத்தா என்ன, ரோட்ல பைத்தியக்காரனா இருந்தா என்ன, அவனை எடுத்து ரோட்ல தள்ளுங்க, தூக்கி சாக்கடை தண்ணியில இருந்து தூக்கி வெளியே போடுங்க, பைத்தியக்காரனா ஆயிட்டான். இந்த தண்ணியில இருந்து எடுத்து அவரை வெளியே போட்டுட்டு அவரை ட்ரெஸ்ஸை தூக்கி கீழே போட்டான். அவர் உட்கார்ந்து பல மணி நேரங்கள் அந்த பூச்சியெல்லாம் பிடிச்சு பிடுங்கி 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 உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ரத்தம், எல்லாத்தையும் பிடிச்சு பிடுங்கி போட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போகிற வழியில கொஞ்சம் 2 சொம்பு தண்ணீரை வாங்கி குடிச்சிட்டு எந்த கிராமத்துல கைது செய்யப்பட்டார் அதே கிராமத்துல திரும்ப போய் நின்று இயேசுவே மெய்யான தெய்வம்னு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இதுதான் நிலைத்திருக்கிற அனுபவம், இதுதான் நிலைத்திருக்கிற அனுபவம். கொஞ்ச நாட்களுக்குள்ளாக எந்த லாமா சாது சுந்தர் சிங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். நிலைத்து நிற்கிற அனுபவம். சீரனே ஊரனாகிய சீமோன், பா முடிஞ்சதுடா தொல்லை, தூக்கி போடுறா சிலுவையை, டபார்னு கவுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடல, கடைசி வரைக்கும் நிலைத்திருந்த தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு சீஷனாய் மாறி தன்னுடைய தேசத்துக்கு போய் இயேசுவை பிரசங்கிக்கிற முதல் கிறிஸ்தவனாய் மாறினார். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, எத்தனை பேர் இப்படி மாறணும்னு ஒப்பு கொடுக்கிறீங்க? உங்களுக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி நீங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போக என்னால முடியும். ஆனா அதை பிரசங்கிக்க கர்த்தர் என்ன அனுப்பல, சீஷர்களை இந்த சபையில உருவாக்கும்படியாய் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இந்த சபையில் அநேக சீஷர்கள் எழும்பணும், ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கிற சீஷர்கள் எழும்பணும், ஆண்டவரோடு நெருங்கி நிற்கிற ஆட்கள் இந்த சபையில எழும்பணும், சிலுவையை சுமந்த அப்படி அச்சுவடுகளை தொடருகிற சீஷர்கள் இங்க எழும்பணும், ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிற ஆத்துமாக்கள் இந்த சபையில எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சீஷனா நான் மாறணும் பாஸ்டர்னு சொல்றீங்க? நான் கர்த்தருக்குள்ள ஒரு சீஷியாய் மாறணும். எவ்வளவு நாட்கள் நான் வீணடித்தது போல எனக்கு தெரிகிறது. இனி இருக்கிற நாட்களாவது நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழும்பி நில்லுங்க. மற்றவங்க நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம்.
நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த சீசனின் அடையாளம் எனக்கு வேணும் சொல்றவங்க மாத்திரம் எழுப்பி நில்லுங்க. ஷகராபா லாகா துராபா ஷகலோ மாகா துராடலா மாகா தேரே கேடலே பெரேந்தர டரபலா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. உம்முடைய சீசனாய் நான் மாறணும். மாறுங்கப்பா, உம்முடைய சீசனாய் மாறணும்ப்பா. வாழ்க்கையை கல்வாரி சிலுவையின் அண்டையில கொண்டு வருகிறேன், கொண்டு வருகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து ஏசப்பா காடு மட்டும் சிலுவையின் அண்டையில வருகிறேன் அப்பான்னு சொல்லுங்க. சிலுவையின் அண்டையில வந்து நிக்கிறப்பான்னு சொல்லுங்க. உம்மை விட்டு தூர போக விரும்பலப்பான்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம், ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம், நடக்கிற அனுபவத்தை தாங்கப்பா. ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற அடையாளம், அடையாளத்தை தாங்கப்பா. ஷகலமா கரபல பரபலவரி ஷகரோ மக்க திரடலா லே கபலபா துரபல மக்க துரபா. ஒப்பு கொடுங்க பிரதர், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரோடு நெருங்கி நடக்க இனி நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சிலுவையை சுமக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சிலுவையை சுமக்கும் போது எந்த நிந்தை அவமானம் வேதனைகள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள நான் தீர்மானிக்கிறேன். ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஷகல பந்துரா ஷகரி போனோ ஹொந்தரோ ஷகரபல கதுரபல. சி மைனர் கொடுங்க. ஷகரபதே தெலே தெரே கட்டர ஷகரோ ஷகல பரபல பர கதுரபல பரபல பரபல பா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோ, சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல
நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. ஹalleluya ஹalleluya ஷகலபா கதுரா ஹalleluya ஹalleluya எல்லா சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாகினேன், அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹalleluya ஹalleluya ஷகரபலா கதுரா ஹalleluya 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 ஹalleluya. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹalleluya ஹalleluya ஷகரபலா கதுரா ஷகரபா ஹalleluya 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 ஷகலபா கதுரா ஹalleluya ஹalleluya ஹalleluya. விண்ணை வேட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை வேட்டு என் கண்ணை அகற்றிடேன். மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீர். ஹalleluya ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி ஹalleluyaன்னு சொல்லுங்க. ஹalleluya சிலுவை சுமந்தோராய், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோ. சிலுவை சுமந்தோராய் வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோ. சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார்.
இயேசு தாங்குவா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷையில ஒரு நிமிஷம் பேசி, ஆண்டவரே என் மேல் அந்த மகிமை இறங்கி வரட்டும். அந்த சீமோனை போல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீர்களோ அவ்வளவு பேர் மேலையும் இப்பொழுது ஒரு மகிமை இறங்க. அவ்வளவு பேர் மேலையும் இப்பொழுது ஒரு அபிஷேகம் இறங்க. உன் குடும்பத்தை ஆண்டவர் பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பார். என்னை உமது சீஷனை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கு முன்பதாக ஆண்டவர் அவருடைய அச்சுவடுகளை வெளிப்படுத்தும் வண்ணமாய் நடக்க போகிறாய். நீ கைவிடப்பட்டவன் அல்ல. நீ சிலுவையை சுமக்கும் போது உனக்கு முன்பதாக உன்னை சுற்றிலும் பரலோக மகிமை, பரலோக மேன்மை. நீ வெட்கப்பட்டு நிற்க மாட்டாய். நீ கர்த்தருக்கு வைராக்கியமாய் நிற்கும் போது நீ கைவிடப்பட மாட்டாய். உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் இறங்குவார்கள். நல்ல கைகளை தட்டி அந்த மகிமை அனுபவிங்க. கைகளை தட்டி அந்த பிரசன்னத்தை அனுபவிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. அக்கினி வருகிறது. அக்கினி 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 உன்மேல கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை. Praise the Lord. நான் பாஸ்டர் தினேஷ் ஃப்ரம் படப்பை. ஜீசஸ் இஸ் அலைவ் மினிஸ்ட்ரீஸ். நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து நமது ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாஸ்டர் எங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நாம் நமது ஊழியத்திற்கென்று வாங்க இருக்கிற அந்த புதிய நிலத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் நிலம். இந்த நிலத்தினுடைய மொத்த செலவு 3,30,00,000 ரூபாய். இது 2 கோடி ஏற்கனவே நம்ம செலுத்தி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ இந்த நிலத்தினுடைய மீதி தொகையாகிய 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்த வேண்டியதா இருக்கிறது. நமக்கு 2 மாதம் நேரம் இருக்கிறது. 1,30,00,000 ரூபாய் நாம் செலுத்தி ஆக வேண்டும். இதை பார்க்கிற நீங்கள் 1 ஸ்கொயர் ஃபீட் நீங்க செலுத்தி உதவி செய்யலாம். 3,500 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் காணிக்கையை நீங்கள் தாங்கி இந்த நிலம் வாங்க நீங்கள் உதவி செய்யலாம். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவுதலை கொடுத்தா நீங்கள் 1,00,000 ரூபாய் கூட நீங்கள் அனுப்பலாம். ஒரு 150 பேர் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் இந்த நிலத்தை நம்ம சுலபமாக வாங்கி முடிக்க முடியும். 50,000 ரூபாய் கொடுக்கிற 300 பேரை கர்த்தர் எழுப்புவார். ஆனால் இது ஒன்றுமே கிடையாது. சுலபமாக இதை வாங்கி முடிக்கலாம். ஆயினும் உங்களுடைய இருதயத்தில் ஏவப்பட்ட காணிக்கையை அனுப்பி இந்த நிலத்தை நாம் வாங்கி தேவனுடைய ராஜ்யம் பலமாக இந்த இடத்துல கட்டப்பட உதவி செய்யுங்கள். பணம் செலுத்தக்கூடிய அந்த விவரங்கள் எல்லாம் இந்த யூடியூப்பில் பதிவிடப்படுகிறது. ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக செலுத்தக்கூடிய இந்த ஃபோன் நம்பர் அங்கே இருக்கிறது பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய காணிக்கையை நமது சபையின் வங்கி கணக்கிலும் நீங்கள் செலுத்தலாம். வெளி தேசத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் வெஸ்டர்ன் யூனியன், ரியா மணி டிரான்ஸ்ஃபர் போன்ற அநேக சர்வீஸ்கள் உண்டு. நீங்கள் அதன் மூலமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பி கொடுக்கலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இன்டர்நேஷ்னல் டோனர்ஸ்க்கான வங்கி எண்கள் எல்லாம் பதிவிட்டு இருக்கிறோம். அதன் வழியாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிச்சயமா கொடுக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமையாய் வைக்க போவது கிடையாது. ஆண்டவர் அதை திரும்ப பணமா தருவாரோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களுக்கு அது சமாதானமாக தருவார். சந்தோஷமாக உங்கள் குடும்பத்துக்கு அதை திருப்பி தருவார். ஆரோக்கியமாக தருவார். உயர்வாக தருவார். ரட்சிப்பாக தருவார். உங்கள் குடும்பத்தில் மகிமையும் மேன்மையுமாக அது திரும்ப அவர் தருவார். இந்த இடம்தான் அநேகரை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாக எழும்ப போகும். அநேக மிஷனரிமார்கள், அநேக ஊழியர்கள், பயிற்சி முகாம்கள், ஆண்டவர் இந்த இடத்தை ஒரு எழுப்புதலுக்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி
நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்தில் ஒரு நற்செய்தியோடு உங்களை நான் மீண்டுமாய் சந்திக்கிறேன். God bless you. God bless you.